ஓகே. ஓகே. வணக்கம். என் பேரு மெல்கோஸ் ஃப்ரம் டேட்டா சயன்ஸ் இன் தமிழ். 2019 எண்டுலேருந்து நாங்க வந்து தமிழ் கம்யூனிட்டிக்காக வேண்டி பைத்தான் அது சம்மந்தப்பட்ட டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி வந்து தமிழ்ல கத்துக் குடுக்கலாமா ட்ரை பண்ணோம். மொத நாங்க வந்து பைத்தான் வந்து கத்துக் குடுக்க ஆரம்பிச்சோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து வந்து நாங்க நம்பி பேண்டாஸ் நாங்க வந்து ஆரம்பிச்சோம். இப்ப என்ன கேட்டாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து பைத்தான் படிச்சு முடிச்சோம். நம்பை பேண்டாஸ் படிச்சு முடிச்சோம். எங்களுக்கு மெஷின் லேர்னிங் சொல்லிக் குடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து டீம் ஒர்க். நாங்க டீமா சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து மெஷின் லேர்னிங் வந்து கத்துக் குடுக்க கேட்டாங்க. அப்புறம் மெஷின் லேர்னிங் கத்துக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி கத்துக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் மேத்ஸ் தேவைப்படுது. ஸோ டைரக்டா வந்து மெஷின் லேர்னிங் கத்துக் கொடுத்தோம்னாக்க நீங்க டைரக்டா மெஷின் கத்துப்பீங்க. அதனுடைய உள்ளடி வந்து என்ன இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. சரியா? நம்ம வந்து ரியல் டைம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது உங்க ஆஃபீஸுக்குன்னு ஒரு இஷ்யூ இருக்கும். அது வந்து அந்த இஷ்யூக்கு நீங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கணும். சொல்யூஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி, மெஷின் லேர்னிங் அல்காரிதம், மெஷின் லேர்னிங் மாடலை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் உங்களுக்கு இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணணும்னாக்க உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ நீங்க டைரக்டா வெறும் நீங்க மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ண முடியாது உங்களுக்கு. உள்ள இன்டெப்தா நீங்க உள்ள செக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு. அதுக்கு வந்து அவசியமா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? அதுக்காக வேண்டி மெஷின் லேர்னிங் கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனோட அடிப்படையான விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அது கத்துக் கொடுப்போம். அது கத்துக் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP எல்லாம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணோம். அதனால அடிப்படை தெரியாம நம்ம வந்து அட்வான்ஸ் கத்துக்கிறது வந்து நிச்சயமா உங்களுக்கு லாங் டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படிங்கிறத பண்றோம். நம்மளுடைய வெப்சைட்ல, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து நம்ம நிறைய வந்து ஒரு 250 வீடியோஸ் போட்டு வச்சிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்ல அங்க இருக்கு நம்ம. சரியா? நம்ம இன்னையில தான் நம்ம வந்து அந்த நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம கிளாஸ் என்ன பர்பஸ்னா உங்களுக்கு எப்படின்னாக்க ஃபண்டமெண்டல் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ். ஸோ நம்ம வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் நீங்க அந்த என்ன பண்ணாலுமே இது வந்து கத்துக்காம போகாதீங்க. நீங்க நீங்க வந்து நான் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆக போறேன். நான் வந்து இப்போ வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க இந்த இந்த ஃபண்டமெண்டல் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு வந்து நம்ம ரியல் டைம்ல போனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு அப்புறம். நீங்க அல்காரிதம் வந்து ஆன்சர் வந்துடும். அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்பில்ட் ஏற்கனவே ப்ரீ பில்ட் இன்பில்ட் அல்காரிதம் கிட்ட 120 அல்காரிதம் கிட்ட இருக்கு. நமக்கு மெஷின் லேர்னிங் இருக்குது. அது எப்படி வந்து ஆன்சர் கொடுத்துரும், அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு உங்களால வந்து இன்டர்பிரேட் பண்ண தெரியாது. அதுக்காக வேண்டி தான் முக்கியமான விஷயம் இப்போ. சரியா? நம்ம யூடியூப் சேனல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்துங்க உங்களுக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. எப்போதுமே நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மென்டாரோடைய இன்ஃபர்மேஷனு, நம்மளுடைய ரியல் ஒர்க் பண்றாங்க அவங்களாம் வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க. அது இல்லாம நம்ம வந்து எங்கெங்க வெப்சைட்ல இன்ஃபர்மேஷன் இருக்கோ நாங்க எடுத்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா ஃப்ரீ கோச்சிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. இல்ல நீங்க வந்து அப்புறம் என்ன முக்கியமா தெரியணும்னாக்க நீங்க இப்ப நம்ம வந்து நம்மளுடைய அல்டிமேட் டீம் என்ன பண்ண போறோம்னாக்க மெஷின் லேர்னிங் இன்ஜினியராவோ, டேட்டா சயின்டிஸ்டாவோ, ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்டாவோ, டேட்டா அனலிஸ்டாவோ ஆகணும். அது எனக்கு வந்து கொஞ்சம் அது உள்ளடி வந்து எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு வந்து மெக்கானிசம் தெரியணும். டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி அனலைஸ் பண்றது மிஷினுக்கு பண்ணி கொடுத்துரும். நீங்க தாராளமா நீங்க பண்ணி கொடுத்துரும். உள்ளடி இன்டர்னல் மெக்கானிசம் நடக்குதுன்னு தெரியணும்னாக்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால தான் இதை வந்து நாங்க வந்து முக்கியமா ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப. இல்ல என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியணும். லினியர் அல்ஜிப்ரா பொறுத்து அப்படின்னாக்க ஸோ டாபிக்ஸ் தான் கவர் பண்ணிருக்கோம். இது எல்லாமே அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு போட்டிருக்கோம். இந்த லினியர் அல்ஜிப்ரா உங்களுக்கு வந்து புரியணும்னாக்க கொஞ்சம் ஃபண்டமெண்டல் பைத்தான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சா போதும் உங்களுக்கு. அப்புறம் நம்பைன்னு ஒன்று இருக்கு. நம்பைனாக்க நியூமெரிக்கல் பைத்தான் ஒன்று இருக்குது. அப்புறம் மேட்பிளாட் லைப்ரரின்றது ஒரு டேட்டா வந்து ஒரு விஷுவலா காமிக்கணும் உங்களுக்கு. சரியா? நம்ம வந்து இந்த பை சார்ட், பார் சார்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அது உங்களுக்கு வந்து விஷுவலா உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு அப்புறம். நீங்க ஒண்ணுமே தெரியல கூட கவலைப்பட வேண்டாம். நம்மளோட வீடியோ எல்லாம் இருக்குது. பிரச்சனை கிடையாது. நம்ம கிளாஸ் எப்படி எடுத்து போறோம்னாக்க உங்களுக்கு வந்து ஜென்ரலா நம்ம என்ன பிரச்சனைனாக்க நம்ம ஒரு ஹெட்ரோஜினியஸ் குரூப் நம்மளுக்கு. ஓகேவா? இதுல வந்து 10th படிச்சவங்க இருக்காங்க, +2 இருக்காங்க, பிடெக், எம்டெக் இருக்காங்க, பிஹெச்டி இருக்காங்க, பிடிஎஃப்லாம் இருக்காங்க. ஓகே, போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோஷிப்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போகாம ஒரு 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 +2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சாக்க எப்படி புரியுமோ அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எதையுமே நீங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. இது கொஞ்சம் மேக்ஸ் ஆச்சு, புரியுமா புரியாதா? நீங்க ஒரே ஒரு பிரச்சனை கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க உங்களுக்கு கட்டாயம் புரிய வச்சிருக்கோம். நீங்க வந்து சீரியஸாவே எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சமா உங்களுக்கு ஒரு 1, 2 டேஸ்ல ஆட்டோமேட்டிக் புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சரிதானே? ஸோ இதான் முக்கியமான விஷயம். நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் டேட்டா சயின்ஸ் நம்ம மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் படிக்கணும் அப்படின்னாக்க, லீனியர் அல்ஜிப்ரா அவசியம் வேணும். கால்குலஸ் அவசியம் வேணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவசியம் வேணும் உங்களுக்கு. இது 3 மிக மிக அவசியமான விஷயம். அப்பதான் உள்ளடி வந்து உள்ள என்ன நடக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப சரியா? நீங்க நீங்க பெருமையா போய் நம்ம வந்து நான் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிட்டோம்னு உங்களுக்கு சொன்னீங்கன்னாக்க, இந்த இந்த கான்செப்ட் இல்லாம நீங்க வந்து ஒருபோதும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது. மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆக முடியாது. அது மாதிரி எந்த இன்ஸ்டியூட்லாம் சொன்னிச்சுனாக்க அது பொய்ன்னு அர்த்தம். ரொம்ப ஹானஸ்டா சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த அந்த அடிப்படை கத்துக்கிட்டு தான் போக முடியும். சரியா? முக்கியமான விஷயம் மறுபடியும் சொல்றேன். லினியர் அல்ஜிப்ரா,
கால்குலஸ், அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதில் ப்ராபர்ட்டி வரவங்களுக்கு ப்ராபர்ட்டியில் வரும்போது அதெல்லாம் கட்டாயம் கிளாஸ் எடுக்க போகிறோம். இப்போ இந்த லினியர் அல்ஜிப்ரா உங்களுக்கு வந்து ஒரு 6 டாபிக் போட்டு வச்சிருக்கோம். இது மிக முக்கியமான விஷயம். சரியா? அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன படிக்கிறோம், மேட்ரிசஸ், டென்சார் அதெல்லாம் வந்து நடத்த போகிறோம். உங்களுக்கு ஸ்பேன்னா என்ன, லினியர் டிபெண்டன்சி, ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மிக முக்கியமான விஷயம் எல்லாமே படிக்க போகிறோம். அப்புறம் லினியர் ஈக்குவேஷன் பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் வந்து இப்போ சில பேர் வந்து ஐஜன் இருப்பாங்க, சில பேர் ஈஜன் இருப்பாங்க. உங்களுக்கு இஷ்டம். ஐஜன் வெக்டார், ஐஜன் வேல்யூஸ் அதெல்லாம் படிக்க போகிறோம். எஸ்விடி படிக்க போகிறோம். முக்கியமான டாபிக்ஸ் படிக்க போகிறோம். நான் இப்போ என்ன ஐடியா பண்ணுறோம்னாக்க, எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து விளக்கமாக சொல்ல முடியுமோ ட்ரை பண்ணுறது. ஃபண்டமெண்டலில் வந்து கவர் பண்ணுறது தான் அடிப்படையான நோக்கம் நமக்கு எப்போதுமே. நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணுங்க, தமிழில் கேளுங்க, கூச்சப்பட வேண்டாம். நம்ம சபியுல்லா, நம்மளுடைய அஜந்தா தேவி, ஷர்ணா மேடம்லாம் இருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நாங்களே சில இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணுறத கூட நீங்கள் சார் இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா எனக்கு தெரியும்னா கூட சொல்லுங்க, அதை ஆட் பண்ணிப்போம். இதான் போயிட்டு இருக்கு நம்ம. சரியா? எப்பவும் சொல்ற மாதிரி தான், நம்ம அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வந்து மேலே போகிறது ஈஸியாக இருக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க, அடிப்படையில் ஆரம்பிச்சிடும். நம்ம நம்பர் இருக்குல்ல 1 2 3 பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நிறைய பேர் நம்ம வந்து படிச்சிருப்போம், மறந்துருப்போம். அதை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம். என்னென்ன கவர் பண்ண போறோம் சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் மட்டும் இருக்காது. எல்லாத்துக்குமே அது ரிலேட்டடான பைத்தான் கோடோட சேர்த்து தான் மோஸ்ட்லி இருக்கும். 90% நமக்கு எல்லா இடத்துலையும் கோடு இருக்கும். அதனால நம்ம வெறும் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் இல்லாம பைத்தானையும் சேர்த்து நம்ம கத்துக்குவோம். பைத்தான் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இதுல வந்தாங்கன்னாக்க கண்டிப்பா இந்த கோர்ஸ் முடியும் போது ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு ஆயிருப்பாங்க பைத்தான்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கோட் போட்டிருக்கணும் ஒன்னொன்னுக்கும். அருமையான விஷயம் சொன்ன மாதிரி, சபீல சொன்ன மாதிரி இது வந்து மேக்ஸ். இது வந்து எப்படின்னாக்கா, இது வந்து நீ மேக்ஸை பார்த்தோம்னா நம்ம வந்து டேட்டா சயின்ஸுக்குள்ள மேத்தமெட்டிக்ஸ். சரியா? நம்ம வந்து இப்போ லினியர் அல்ஜிப்ரா கடல் மாதிரி, கால்குலஸ் இன்னொரு கடல் மாதிரி. உங்களுக்கு நம்ம அவ்வளவு தூரம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து படிக்க போறோம்னாக்கா linear algebra pertaining to data science, calculus pertaining to data science தான் படிக்க போறோம். அதுக்குள்ள டேட்டா சயின்ஸ் படிச்சா போதும். நம்ம டேட்டா சயின்ஸுக்கு தேவையான linear algebra, calculus நம்ம ஸ்டேட்ஸ் படிச்சா போதும். ஓகேவா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் டொமைன் ஒர்க் பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். நமக்கு தேங்க்ஸ், நல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க நீங்க. ஸோ இதான் பார்க்க போறோம். நம்ம இந்த linear algebra-ல வந்து ரியல் நம்பர் சிஸ்டம் என்ன எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பர், அல்ஜிப்ரா என்ன, அடிப்படையான விஷயங்கள் இப்படி என்ன போகிறோம், ஸ்கேலார் என்ன, வெக்டார், மேட்ரிக்ஸ், டென்சரை பத்தி, அதனுடைய எப்படி வந்து அதனுடைய லென்த் கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒவ்வொன்றா போட்டிருக்கோம். நம்ம டாபிக் வைஸா போட்டிருக்கோம். ரொம்ப நாங்கள் ரொம்ப திருப்தியா வந்து நோட்ஸ் எடுத்து நாங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கோம். இதே மீறி டவுட்னா தாராளமாக கேளுங்க நீங்க. சரியான டேட்டா சயின்ஸ் வந்து நம்ம படிக்க போறது வந்து எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு லினியர் அல்ஜிப்ராவுக்கும் வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங் பைத்தான் இருக்கும், பைத்தான் கோடு போட்டு வச்சிருப்போம். அப்போ வந்து ஒவ்வொரு லினியர் அல்ஜிப்ரா படிக்கிற கான்செப்ட் உங்களுக்கு மெஷின் லேர்னிங்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதையும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நான் காமிச்சிருப்பேன் நாங்க. சரியா? இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனுடைய ஆக்ஷன்ஸ் தான் இருக்குது. வரிசையா பார்க்க போறோம். எதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் எந்த டேர்ம்ஸையும் எந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிளியரா வந்து புரிய வச்சிடறோம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சிடும். கிளாஸ் போக புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சரியா? சரி, நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது. நம்ம டேரக்டா கிளாஸுக்கு போயிடும் நம்ம. சரியா? நான் 5 டாபிக் வந்து என்ன கவர் பண்ண போறோம்னு நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஏன் எடுத்து வச்சிருக்கோம்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு தூரம் கவர் பண்ண போறோம் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, சார் எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் வந்து மெஷின் லேர்னிங் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த டாபிக் கவர் ஆகணும்னு சொன்னீங்கன்னாக்க அதையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ என்ன கவர் பண்ண போறோம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸை கொடுத்துரும் உங்களுக்கு. இதெல்லாம் இன்னும் வந்து எனக்கு இன்னொரு டாபிக் எனக்கு தேவை சார், எனக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது எனக்கு புரியல சொன்னாலும் அந்த டாபிக் நாங்கள் சொல்லிடுறோம். அதனால தான் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ் வரிசையாக வந்து போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. சரிதானே? எனக்கு இந்த டாபிக் வரல, எனக்கு புரியல, இது எனக்கு வந்து ஏற்கனவே படிச்சேன் புரியல, டாபிக் சொல்லுங்க, அதையும் பேக் பண்ணி பண்ணாங்க. சரிதானே? ரைட். ஸோ இதை மொத்த டாபிக் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து முடிச்சாச்சு. நம்ம இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம். நீங்க வந்து நம்ம டீம் கிட்ட என்ன இன்ட்ராக்ஷன் பண்றீங்களோ அதை அப்படியே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட்லாம் பண்ண மாட்டோம். எப்படி நம்ம வந்து ரியல் டைம் பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்ம யூடியூப்ல போட்டுருவோம் உங்களோட பர்மிஷனோட. அது மிக முக்கியமான விஷயம். ஸோ நீங்க என்கிட்ட சம்டைம் பேர் கேட்பேன், என்ன குவாலிஃபிகேஷன் கேட்பேன், அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒருபோதும் வீடியோலாம் வந்து ஆன் பண்ண வேண்டாம். இங்க உங்களோட பேர் நான் கேட்க மாட்டோம், உங்களோட ஃபோன் நம்பர் கேட்க மாட்டோம். நீங்க கிளாஸ் வந்தா மட்டும் போதும் எப்போதுமே. அதை மட்டும் பார்த்து வச்சுங்க நம்ம. ஸோ உங்களுக்கு வேணா போய் வந்தீங்க. சரியா? ரைட். ஸோ நம்ம வந்து எப்போதும் மாதிரி நம்ம எல்கேஜி ஆரம்பிப்போம் இல்லையா, 1 2 3 4 ஆரம்பிப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். ரியல் நம்பர் சிஸ்டம்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து சின்ன உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. என்ன பண்ண போறோம், அல்டிமேட் என்ன, இந்த லினியர் அல்ஜிப்ரா படிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் ஐடியா சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து அல்டிமேட்டா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து என்னென்ன பண்ணிருக்கிறோம், இதுல வந்து நம்மளுடைய ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம்.
இமேஜ்ல வந்து கான்ட்ராக்ட் இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து எனக்கு இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தான் எனக்கு இமேஜ் இருக்குது, இது இருக்குது. எனக்கு இந்த இமேஜ் இது மட்டும் எனக்கு வந்து குடுத்தா போதும் எனக்கு. இத மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடுக்கணும். இந்த பீப்பிள் மட்டும் குடுத்தா போதும். எனக்கு பீப்பிள் பிளாக் கலரும், ப்ளூ கலர் மட்டும் போதும். இந்த இமேஜ ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்து கரெக்ட்டா எனக்கு வந்து மெஷின்ல குடுப்பேன். இந்த கண்ணு மட்டும் குடுத்தா போதும் எனக்கு. மேல உள்ள இன்ஃபர்மேஷன் வேண்டாம். அது எப்படி பண்றது? எனக்கு வந்து இது வந்து ஒரு பிரெயின் டியூமர் உள்ள ஒரு இமேஜ். இந்த பிரெயின் அத வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த பிரெயின்ல வந்து டியூமர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு இமேஜ வந்து அனாலிசிஸ் பண்ணி மெஷின்ல கொண்டு கொடுத்து நம்ம அட்வான்ஸ் டாபிக்லாம் படிக்கும்போது கண்டுபிடிக்க முடியும். நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு. சரியா? இதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இந்த கண்ணு மட்டும் எனக்கு போதும். மேல உள்ள விஷயம் வேண்டாம்னு சொல்றோம் இல்லையா? அந்த இமேஜ் ப்ராசஸிங் மூலம் அந்த கரெக்டா கண்ணை மட்டும் உங்களுக்கு மெஷின் என்ன பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு அப்பவே. இந்த பிரெயின்ல வந்து கேன்சர் இருக்கா இல்லையா? எவ்வளவு தூரம் இன்டெப்தா இருக்குது? அதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுதான் மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து அவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அதெல்லாம் படிக்க போறோம். அதனுடைய அடிப்படை விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்கறோம். அடிப்படை விஷயங்கள் தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்க நம்ம அந்த லீனியர் அல்ஜிப்ரா நம்ம படிக்கிறோம் நம்ம. ஓகேவா? பார்த்துங்க ஒண்ணு. இன்னொன்னு நம்மளுடைய இப்போ ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நீங்க புதுசா கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரே இன்ஃபர்மேஷன் வந்து 4 வாட்டி நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்பதான் மைண்ட்ல பதியும்ட்டு. ஜென்ரலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு உங்களுக்கு. இது எக்ஸல் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஎஸ்வி கமா செப்பரேட்டர் ஃபைல் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்ப்போம். ஆர்சி ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. இவங்க டேட் காலம், லொகேஷன் காலம், மினிமம் டெம்பரேச்சர், மேக்ஸ் டெம்பரேச்சர்லாம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து டேட் போட்டுருவேன். நம்ம என்ன பண்றோம்னாக்கா இது எனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் டேட்டா எனக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 1,45,000 ரோஸ் எனக்கு இருக்கு. எனக்கு அப்புறம் ஒரு 10-15 காலம்ஸ் இருக்குது. என்ன பண்றேன் எனக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்டிஸ்ல உள்ள மழை வந்து நாளைக்கு பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு என்ன பண்ண போறோம்? மெஷினுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? இந்த டேட்டா கொடுத்து ஹலோ மெஷின் டேட்டாலாம் படி. இது வந்து ஒரு 7, 8, 10 வருஷம் இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணுனாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் நீ படிச்சுட்டு நாளைக்கு மழை வருமா வராதான்னு கேட்க போறோம் நம்ம. 2007, 8, 9 ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எந்த இப்போ இருக்கு எனக்கு அப்புறம். இந்த வரும் எனக்கு வந்து அப்புறம் நேற்று வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் 2024 ஆகஸ்ட் மாசம் எனக்கு வந்து 18ஆம் தேதி வரைக்கும், தேதி 19 அது வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. மெஷின் கொடுத்துட்டோம். கொடுத்து என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு மணி 8 மணி எனக்கு மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். சொன்ன பிறகு மெஷின் என்ன பண்ணணும்னாக்க நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி நாளைக்கு மழை வருமா வராதான்னு சொல்லணும். நம்மள்ட்ட 2 ஆன்சர் கொடுக்கணும். நாளைக்கு மழை வரும் வராது. சரி, அதை நம்ம வந்து மெஷினை கேட்க போறோம். மழை வந்துச்சுனாக்க நம்ம மெஷின் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட், மழை வரனாக்க மெஷின் சொன்ன இன்ஃபர்மேஷன் தப்பு அப்படின்ட்டு. மெஷின் நமக்கு என்ன சொல்லணும்னாக்க நம்ம வந்து வரும் வராதுன்னு சொல்லாது. ஒரு 93% வரும்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அப்புறம் அதான் அக்யூரசி பேர் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி படிக்க போற விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம்? இந்த டேட்டா செட்னா என்ன? இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் கம்ப்யூட்டர் புரியும். இதெல்லாம் எப்படி சார் மெஷின் புரியும் அப்படின்னு பார்க்க போறோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த லீனியர் அல்ஜிப்ரா ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மேட்ரிசஸ், டென்சார்ஸ், ஸ்கேலார்ஸ், வெக்டார் நிறைய கான்செப்ட் இருக்கு. அதனுடைய அடிப்படை தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு தான் இது வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், எவாபரேஷன் எல்லாமே இப்போ கம்ப்யூட்டருக்குலாம் தெரியாது. அப்புறம் கம்ப்யூட்டர் என்ன பார்க்கணும்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக உங்களுக்கு நம்பர்ஸை பார்க்கணும் எப்போதுமே உங்களுக்கு. இதெல்லாம் உங்க அடிப்படை தெரிஞ்சா ஒழிய நம்ம அது மிஷின் எப்படி புரிஞ்சுக்குது, எப்படி அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு நம்மளால வந்து அதை வந்து நம்ம இன்டர்பிரேஷன் பண்ண முடியாது. அதுக்கே வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? லீனியர் அல்ஜிப்ரா படிக்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. எதுக்கு படிக்க போறோம்னு பார்த்துக்கணும் நம்ம. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம லீனியர் அல்ஜிப்ரா படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பைத்தான் நாலேஜ் இருக்கணும், நம்பை நாலேஜ் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு அதை விஷுவலா காமிக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து அந்த மேட்பிளாட் லைப்ரரி சிபான் தெரிஞ்சிருக்கணும். தெரியலாம் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் கிளாஸ் எடுக்க போறோம் நம்ம. சரியா? ஓகே. ஆனா நீங்க சைமல்டேனியஸா என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் வீடியோஸ் பைத்தான் தான் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துட்டு. சரி, நம்ம ஜென்ரலா நம்ம வந்து ஒரு படிச்சிருப்போம். நம்ம நம்பர் சரி படிச்சிருப்போம். நம்ம 1, 2, 3, 4 படிச்சிருப்போம். நம்ம அது நம்மளுடைய படிச்சதை நம்ம ரீகால் பண்ணுவோம். நம்ம 1, 2, 3, 4 வரைக்கும் படிச்சிருப்போம். நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்று இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் இருக்குது, இன்டிஜர்ஸ் இருக்குது, ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இரேஷனல் நம்பர் இருக்குது. இது இந்த ஃபேமிலி இருக்குல்ல 1, 2, 3, 4, 5 இந்த 5 ஃபேமிலி சேர்ந்து தான் ரியல் நம்பர் ஃபேமிலின்னு பேர். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ரியல் நம்பர் ஃபேமிலி மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு அடிப்படை விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் புரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம படிக்கும்போது நம்ம லினியர் படிக்கும்போது நம்ம திடீர்னு ஒரு ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். அப்ப ரேஷனல் நம்பர்லாம் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஏன் அதை வைக்கிறோம் தெரியாது. அப்புறம் இது நம்ம டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா இருந்து சரினாக்க இப்ப 24 இருக்குல்ல, 2/24 இருக்கும். ஏன் சார் உங்களுக்கு தெரியாது? 24 தான் இண்டிஜர்னு தெரியும். சப்போஸ் ரூட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரூட் 5 இருக்குது, அது பேர் என்ன, ஏன் அது வந்து இப்படி சொல்றோம் நம்ம, ஏன் நம்ம வந்து ரேஷனல் சொல்லாம இரேஷனல் சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த நம்பரை பத்தி உங்களுக்கு வந்து முழுமையான அறிவு இருக்கும். நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் எப்போதுமே உங்களுக்கு வந்து அந்த நம்பர் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். நம்ம
ஸோ எப்படி கொடுக்க போறோம், நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்கும்போது அது நேச்சுரல் நம்பரை கொடுக்குறோமா ஹோல் நம்பரை கொடுக்குறோமா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ அந்த 1 2 3 4 5 ஃபேமிலி, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், இது வந்து 5 ஃபேமிலி சேர்ந்து இருக்கிறதா ரியல் நம்பர்ஸ் பேர். 2 ஃபேமிலி இருக்குது. ஒன்று வந்து ரியல் நம்பர்ஸ் ஃபேமிலி ஒன்று இருக்குது, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபேமிலி இருக்குது. முக்கியமாக உள்ளது மேஜர் ஃபேமிலி நம்பர் ஃபேமிலியில் வந்து ரியல் நம்பர் ஃபேமிலி, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி இருக்குது. நம்ம முதல்ல ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் உங்கள் ஆன்சர் வந்துடுறேன். நேச்சுரல் நம்பர் நாக்கு வந்து ஏதாவது 0 இருக்காது. 5 10 20 1 2 9 1 லட்சம் 10 லட்சம் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ண நம்பர்ஸ் இருக்கு, அதான் நேச்சுரல் நம்பர்ஸ் பேர் உங்களுக்கு எப்பவுமே. சரியா, 0 மட்டும் இருக்காது, எல்லாம் பண்ண முடியும் உங்களுக்கு. அது மட்டும் தான் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் பேரு. இதனுடைய டெஃபினேஷன் உங்களுக்கு வந்து இப்போ இது நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது வேற மாதிரி கேட்பாங்க. நேச்சுரல் நம்பருக்கு டெஃபினேஷன் முக்கியமான விஷயம். நம்ம நார்மலா தமிழ்ல பேசுறது வேற, டெஃபினேஷன் கேட்கும்போது நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லை, அதுக்காக டெஃபினேஷனையும் போட்டிருக்கோம். தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ போட்டிருக்கோம், அப்புறம் வந்து மிஷின் எப்படி இதை எடுத்துக்கணும் போட்டிருக்கோம், இதுக்கு பைத்தான் கோடு போட்டிருக்கோம், அப்புறம் டேட்டா சயின்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றோம் நம்ம காமிச்சிருக்கோம். எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் நம்ம. சரியா, நேச்சுரல் நம்பர் பேர் உங்களுக்கு. ஸோ நேச்சுரல் நம்பர்னாக்க என்ன இருக்குதுன்னா, முக்கியம் என்ன தெரியும் உங்களுக்கு வந்து 0 இருக்காதுன்னு பேரு. ஹோல்னாக்கா எல்லாமே இருக்கும். ஹோல் நம்பர் என்ன அர்த்தம்னாக்கா அது 0 வரும். நேச்சுரல் நம்பரும் இருக்கும் பிளஸ் 0 இருக்கும். 0 ஆட் பண்ணி இருந்துச்சுனாக்கா வந்து பேர் என்னது உங்களுக்கு வந்து ஹோல் நம்பர்னு பேர் வரும். ரூட் 36 என்ன அர்த்தம் தெரியும் உங்களுக்கு? இப்போ ரூட் 36 6ன்னு அர்த்தம். 6 பேர் வரும் உங்களுக்கு எப்பவுமே 6. 9 பை 3னாக்கா ஆன்சர் 3 வரும் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து உள்ளது உங்களுக்கு நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் 3. ரெண்டுக்கு வித்தியாசம் ஒண்ணு எப்படின்னாக்கா நேச்சுரல் நம்பர் 0 இருக்காது, அப்புறம் வந்து ஹோல் நம்பர் வந்து 0 இருக்கும். சரியா, அப்புறம் பாருங்க. அப்புறம் என்னென்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல பாருங்க டெசிமல்னு வரல, 5.5 இல்ல 2.2 கிடையாது, அப்படி இல்ல. ஓகேவா, ரெண்டுமே இல்ல பாருங்க. நேச்சுரல் நம்பரும் கிடையாது, ஹோல் நம்பரும் கிடையாது. சரியா, அப்புறம் நெக்ஸ்ட் போங்க. இன்டிஜர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஸோ நேச்சுரல் நம்பர் தான் கோர், அப்புறம் வந்து ஹோல் நம்பர் இருக்குது. ஹோல் நம்பருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரல் நம்பர் வந்துற போது, அப்புறம் இன்டிஜர் ஃபேமிலிக்குள்ளே என்ன இருக்குனாக்க ஹோல் நம்பர் இருக்கும், நேச்சுரல் நம்பர் இருக்கும். இன்டிஜர் என்ன இருக்குன்னா முக்கியமான விஷயம், இதுல வந்து ஹோல் நம்பர்லயும் நேச்சுரல்லையும் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. இன்டிஜர் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் இருக்கும், -3. இதுதா -3. முக்கியமான விஷயம். இந்த -8/2 -4 ஆன்சர் வரும் உங்களுக்கு. √4 2. ஸோ இன்டிஜர்ல என்னாக்க நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும். அகைன் இதுல மறுபடியும் பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுங்க, இதுதான் ஃபேமிலி. அப்புறம் அடுத்த ஃபேமிலி ஒன்று இருக்கு, அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து, நம்ம ஃப்ளோட் இருக்குல்ல, நம்ம பைத்தான்ல வந்து ஃப்ளோட்னு சொல்லுவோம், நம்ம தமிழ்ல வந்து என்ன 1.5 அது மாதிரி சொல்ல முடியா, இந்த டெசிமல் நம்பர் சொல்ல முடியா, 1.5 சொல்றோம் இல்லையா, 3.76 இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். சரி, இது முதல்ல டெஃபினேஷன்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா இரேஸ் பண்ண போறோம். நேச்சுரல் நம்பர் என்ன சார் உங்களுக்கு எப்போதுமே முதல்ல வந்து நம்மளுடைய நேச்சுரல் நம்பர்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம ரியல் புக்லாம் பார்க்கும்போது அது எண்ணு போட்டிருப்பாங்க, ஒரு சும்மா நொட்டேஷன் பேர் இருப்பேன், சிம்பிள் என்னாக்கு நேச்சுரல் நம்பர் இப்படி போட்டிருப்பாங்க உங்களுக்கு. சரியா, எப்படி இருக்கும் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும், எப்போதுமே நெகட்டிவ் வரவே வராது, 0 வராது உங்களுக்கு. முக்கியமான விஷயம் இதான் உங்க டெஃபினேஷன். எப்படி உங்களுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் செட் ஆஃப் பாசிட்டிவ் கவுண்டிங் நம்பர்ஸ், இதான் முக்கியமான விஷயம். ஏன் சார் பயன்படுத்துறோம்? இப்போ வந்து என்னட்டா நான் இப்போ எங்க வீட்டுல 5 மரம் இருக்குது, நம்மள்ட்ட 5 புக் இருக்குன்னு கவுண்ட் பண்றோம்ல, ஒரு ஆப்ஜெக்டை பண்றதுக்கு பயன்படுத்த போறோம். இதுல வந்து டெஃபினேஷன் பண்றோம், எக்ஸாம் போட்டோம். இதையே நம்ம என்ன பண்ண போறோம், பைத்தான் கோட் மூலமாவே பைத்தான் எப்படி வந்து புரிஞ்சுக்கும், அதுக்கு ஒரு நேச்சுரல் நம்பரா புரியாது இல்ல, என்ன சொன்னாக்க பைத்தான் வந்து நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கணும் இருக்கு இல்லையா, கோடு போட்டு வச்சு அதை காமிச்சிட்டு நம்பர். இதுதான் நேச்சுரல் நம்பரை பத்தி உள்ளது. அப்புறம் ஹோல் நம்பர். ஹோல் நம்பரை எப்படி குறிப்போம்னாக்க சில பேர் என்ன செய்வானாக்க W ஹோல் குறிப்பாங்க. இப்ப சம்டைம்ஸ் என்ன செய்வானாக்க வந்து என்னன்னாக்க வந்து இந்த ஹோல் நம்பர்ல வந்து அடிஷனலா 0 இருக்கும். இப்ப அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இது வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் எண் இருக்குல்ல, எண் போட்டு இந்த சப்ஸ்கிரிப்ட் கீழே இருக்கு பாருங்க, கீழே போட்டா சப்ஸ்கிரிப்ட்னு பேரு, மேல போட்டா சூப்பர் ஸ்கிரிப்ட் பேரு. ஸோ எண் 0ன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் W சொல்லுவாங்க, ரொட்டேஷன் சொல்லுவாங்க. சில பேர்ல வந்து எண் 0ன்னு போட்டிருக்கும், சில பேர் W போட்டிருக்கும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க W அப்படின்னாக்க யூ ஹேவ் டு சப்ளை ஹோல் நம்பர்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணலாம், 0வும் அக்செப்ட் பண்ணணும், 0வும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப சரிதானே, இதான் விஷயம். ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்ன உங்களுக்கு வந்து 0 வந்து ஹோல் நம்பர் இருக்கும், நேச்சுரல் நம்பர் வந்து 0 இருக்காது. அதான் விஷயம் உங்களுக்கு. சரியா, அப்புறம் பார்ப்போம் நம்ம. அப்புறம் டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து சேம் தான், என்ன இருக்கும் 0 வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். அப்புறம் பார்ப்போம். இன்டிஜர் நோட்டேஷன் எப்படி பாத்தீங்கன்னாக்கா இசட், எப்படி நம்ம வந்து நேச்சுரல் நம்பருக்கு எண்ணு போட்டோம், ஹோல் நம்பருக்கு W போட்டோம், இல்லைனாக்கா எண் 0 போடலாம் உங்களுக்கு. இல்லைனாக்கா என்ன பண்றோம், இதனுடைய இன்டிஜருக்கு இசட் என்னன்னாக்கா பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அதான் விஷயம் உங்களுக்கு. சரியா, இந்த ஃபேமிலியோட என்ன உங்களுக்கு வந்து இதான் இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், ரெண்டு சேர்ந்தா இன்டிஜர்னு பேரு. இன்டிஜர் உள்ள தான் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து ஹோல் நம்பர் இருக்கும், நேச்சுரல் நம்பர் இருக்கும். சரியா, ஸோ இன்டிஜர் வந்து மைனஸ் பிளஸ் அப்புறம் வந்து 0 இருக்கும், அப்புறம் வந்து நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்கும். இதுதான் விஷயம். அப்படின்னு இது வந்து இன்டிஜருக்கு உள்ளது. நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், ரீகால் பண்ணிப்போம், டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா, நேச்சுரல் நம்பர் தான் என்ன, ஹோல் நம்பர் தான் என்ன, இன்டிஜர் தான் என்ன, நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்புறம்
சரி, இப்போ வந்து முக்கியமான விஷயம் போக போறோம். இப்போ ரேஷனல் இரேஷனல் போக போறோம். இப்போ ரேஷனல் பத்தி பார்க்க போறோம் நம்ம. கொஞ்சம் அதனுடைய அது ஒவ்வொருத்துக்கும் சொன்னல நொட்டேஷன் சொன்னோம். நம்மளுடைய நேச்சுரல் நம்பருக்கு வந்து என்னு சொன்னோம், நேச்சுரல்னு சொன்னோம். நம்ம ஹோல் நம்பருக்கு வந்து 0 சொன்னோம். அதுக்காக நம்ம என் 0 சொல்லலாம், டபிள்யூன்னு சொல்ல முடியும் பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து இண்டிவிஜுவலுக்கு இசட், ஏ டு இசட் சொல்றோம்ல, ஏ டு இசட், இசட் கடைசி வரைக்கும் எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஏ டு இசட் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சொல்லுவோம். இசட் வந்து சில பேர் வந்து ஜீன்னு சொல்லுவாங்க, அதையும் ஞாபகம் வச்சுங்க. இசட்டும்பாங்க, ஜீம்பாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து ரேஷனல் நம்பருடைய நொட்டேஷன் வந்து கியூன்னு சொல்லுவாங்க. கியூ அதனுடைய கொட்டேஷன் வந்து நம்ம வந்து கியூன்னு சொல்லுவாங்க. இதை முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம நார்மலா படிச்சிருப்போம். இப்போ புதுசா போக போறோம் அப்படின்னு கொஞ்சம். இப்போ நம்ம வந்து இது அந்த ரேஷன் நம்பர் இருக்குல்ல, இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனா சொல்லுவோம். இப்ப வந்து பாதி இட்லி பாதி வடை 1/2 இருக்கு இல்லையா, ஃப்ராக்ஷனா சொல்லுவோம் நம்மளுக்கு. அது என்ன அப்படின்னாக்க என்ன இருக்கு, 1/2 2 நம்பர் இருக்கும். முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து 2 நம்பர் இருக்கும். அது வந்து கொஷன்ட்னு சொல்லலாம், இல்லை ஃப்ராக்ஷன் ஆக்கலாம். மொத்தம் 2 நம்பர், 2 இண்டிஜர் இருக்கும். நீங்க வேற சிங்க பாத்தீங்கன்னாக்க நேஷனல் நம்பருக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து 70 இருக்குது. இது வந்து √36 6 தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து இது 14 இருக்கு இல்ல. ஆனா ரேஷனல் நம்பருக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு 2 நம்பர் 1/2. ஓகேவா, அது மாதிரி 2 நம்பர் இருக்கு உங்களுக்கு. அதான் ஃப்ராக்ஷன் பேர் உங்களுக்கு. சரியா, அது மட்டும் கவனிச்சுங்க. எப்படின்னு 1/2 -3/4, அப்புறம் வந்து -7 எல்லாமே ரேஷனல் நம்பர் வந்து இண்டிஜர் வரும். அப்புறம் வந்து ஹோல் நேச்சுரல் நம்பர் வரும், ஹோல் நம்பர் இருக்கும், இண்டிஜர் இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக இருக்கும். இதான் ரேஷனல் நம்பர்னு பேர். இதுல முக்கியமான விஷயம் கவனிச்சுங்க. நீங்க இப்ப இந்த ரேஷனல் நம்பர் வந்து 3 வார்த்தை கவனிச்சுங்க எப்படின்னு கொஞ்சம் எப்போதுமே. அது வந்து இண்டிஜரா இருக்கு. இண்டிஜர்னா இந்த இருக்குது, இண்டிஜர் இந்த இருக்குது. இண்டிஜர்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அப்புறம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இண்டிஜர் இருக்கும். அப்புறம் இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஃபைனைட் டெசிமல்ஸ், ரிப்பீட்டேட்டிங் டெசிமல்ஸ் இருக்கு, ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இருக்கு. என்ன பாக்குறோம் நம்ம, எது நம்மளுடைய இந்த ரேஷன் நம்பருக்கு மொத்தம் என்ன இருக்குது, இண்டிஜர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிரச்சனை கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தது இண்டிஜர் பார்த்தோம். ஃபைனைட் டெசிமல் ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு. அப்புறம் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான், உடனே பார்த்த புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரியும் இண்டிஜர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இப்ப நம்ம வந்து நம்ம 10 இருக்குன்னு வச்சுங்களேன், 10/1 எழுதலாம். நம்ம 5 வந்து 5/1 எழுத முடியும். 3 வந்து என்ன செய்ய முடியும், -3/1 எழுத முடியும். 0 வந்து என்ன பண்ண முடியும், 0/1 எழுத முடியும். ஓகேவா, இதான் பார்த்தோம் நம்ம. இது வந்து இண்டிஜர்ஸ். அப்புறம் வந்து ஃபைனைட் டெசிமல்ஸ்னாக்க கவனிச்சுங்க. இப்ப ரேஷனல் நம்பர்ல வந்து இந்த 0.5 என்ன பண்ண முடியும், நம்ம பாதி ஹாஃப்னு எழுத முடியும். இது முக்கால் 3/4 எழுத முடியும் உங்களுக்கு. சரியா, 2.25 என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து 9/4 எழுத முடியும். இது வந்து ஃபைனைட் டெசிமல்னு பேரு. அதை வந்து சொல்ல முடியும். அடுத்தது ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் ஒன்று இருக்கு. ரிப்பீட் டெசிமல்ஸ். இப்ப இந்த 0.33 போகும்போது 33 இருக்குல்ல, இது பாருங்க போயிட்டே இருக்கும். 0.333 போயிட்டே இருக்கும். 0.66 போயிட்டே இருக்கும். அது மாதிரி போயிட்டு இருந்துச்சுனாக்க அதை என்ன பண்ணணும், மேல வந்து 0.3 மேல கோடு போட்டோம்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து இந்த 1/3 என்ன டிவைட் பண்ணும்போது அது பாட்டு கண்டினியூஸா என்ன பண்ணும்போது ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க 1.272727 போயிட்டே இருக்கு. நம்ம 14/11 டிவைட் பண்ணும்போது போயிட்டே இருக்கும். அதை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு வேண்டி இது மாதிரி நோட்டேஷன் பார்த்தோம்னாக்க 1.27 மேல கோடு போட்டு வச்சுன்னா இப்போ என்னது ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். அதை கண்டினியூஸா 100 வாட்டி வந்துட்டு இருக்கும், அது மாதிரி போயிட்டு இருக்கும். அதை ஸ்டாப் பண்றதுக்கு வேண்டி 1.27 மேல போட்டாங்கன்னாக்கா அது பேர் என்ன, ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் நோட்டேஷன். இந்த நோட்டேஷன் வந்து எப்பவுமே நீங்க வந்து மேத்தமெட்டிக் நோட்டேஷன் இருக்குது, சயின்டிபிக் நோட்டேஷன் இருக்குது, அப்புறம் வந்து லினியர் அல்ஜிப்ராக் நோட்டேஷன் இருக்கு. அது அப்பக்கப்ப உங்களுக்கு வந்து அறிவுபட்டு வைக்கிறோம். ஓகேவா, இந்த விஷயம் இதான் முக்கியமான விஷயம். சரிதானே. இப்ப என்ன பார்த்தோம் நம்ம வந்து, இப்ப நம்மளோட ரேஷனல் நம்பர்னாக்க நமக்கு ஃப்ராக்ஷன் இருக்கும். சரியா, அது மட்டும் பார்த்துங்க. நம்ம அந்த ஃப்ராக்ஷன் இண்டிஜர் இருக்கும். ஒரு ஒரு என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து, அது வந்து 2 நம்பர் இருக்கும், 1/2 இருக்கும். -7 இல்லையனாக்கா -7 சொன்னோம்னாக்கா -7/1 அர்த்தம். சரிதானே, அப்படி பார்த்து போறோம். இதுதான் உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பருக்குள்ள எக்ஸாம்பிள். அதுக்கு மறுபடியும் சொல்றேன். நம்ம பார்த்தோம்ல, இதனுடைய நேச்சுரல் நம்பரு, ஹோல் நம்பரு, இண்டிஜர், ரேஷனல் நம்பர் எல்லாமே பைத்தான்ல வந்து பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கணும் ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து பைத்தான்ல வந்து என்ன செய்வோம், இதே இன்ஃபர்மேஷனை பைத்தான் மொழியில் எப்படி எழுதுறது அதையும் பார்த்துக்கணும் நம்ம. சரியா, இப்ப ரேஷனல் பார்த்துட்டீங்க உங்களுக்கு. இப்ப இது முக்கியமான விஷயம். இப்ப நீங்க அந்த ரேஷனலுக்கும் இரேஷனலுக்கும் புரிஞ்சுக்கணும்னாக்க ரேஷனல் வந்து 3 பார்த்தோம். ரேஷனல் வந்து இண்டிஜர் பார்த்தோம், இண்டிஜர் தான் இருக்குது பார்த்தோம். அப்புறம் ரிப்பீட்டிங்னு பார்த்தோம், வார்த்தை பார்த்தோம்னா நம்ம வந்து 3 பார்த்தோம். ஒன்று வந்து இண்டிஜரா இருக்கலாம். அப்புறம் வந்து ஃபைனைட் டெசிமல்ஸ், அவ்வளவுதான். நீங்க வந்து பாதி இது என்ன செய்யும், இது ஹாஃப்னாக்கு இதான் உங்களுக்கு அப்புறம் அது கிடையாது. 1.1/2 அவ்வளவுதான். ஃபைனைட் டெசிமல்ஸ் இல்லவே இல்லை மேல, அவ்வளவுதான். முக்கால் இப்படிதான் இருக்கும், 2.5 தான் இருக்கும். நீங்க 2.25 அதுக்கு சைட்ல போட முடியாது. நீங்க அதை தாண்டி நீங்க இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு வேணும்னாக்க என்ன நீங்க வந்து ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் போடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ 0.33 இது போட முடியாது, 1/3 ரிப்பீட் பண்ணும்போது இப்படி வந்துட்டு இருக்கும். இது ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் வார்த்தை ஆரம்பிச்சுங்க. ஸோ ஃபைனைட் டெசிமல்ஸ், ரிப்பீட்டிங், இதுதான் உங்களுக்கு வந்து ரேஷனலுக்கு உள்ளது. நம்ம இரேஷனல் அடுத்து பார்க்க போறோம்.
ரேஷனல் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து இரேஷனல் புரியும் உங்களுக்கு. இப்போ ரேஷனல் ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுங்க, என்ன புரிஞ்சுங்க நீங்க. அப்புறம் வந்து இரேஷனுக்கு வந்து சில பேர் வந்து ஆர்னு சொல்லுவாங்க, கியூ சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க, பிரச்சனை கிடையாது. நம்ம ஓகே, நமக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து ரேஷனுக்கு வந்து பி பார்த்தோம், இரேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆர் யூஸ் பண்ணுவாங்க, கியூ யூஸ் பண்ணுவாங்க. இதை மட்டும் பார்த்துங்க. இது என்ன அப்படின்னாக்க, இப்ப என்னால வந்து ரேஷனுடைய பர்பஸ் என்னக்க, என்னோட பாதி இட்லி இருக்குப்பா, 1/2 சரியா போச்சு. அப்ப என்ன உங்களுக்கு வந்து ரேஷன் நம்பர் 1/2 ரேஷன் நம்பர், ஓகேவா? ஓகே, -3/4 பண்ண முடியும் என்னால. கால் 1/4 பண்ண முடியும். முக்கால்னா 3/4 பண்ண முடியும். என்னால வந்து ஒரு ஃபிராக்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்டை 2ஆ உடைச்சனாக்க அது பாதியா இருக்கும். 4ஆ உடைச்சா எனக்கு என்ன இருக்குனாக்க, எனக்கு வந்து கால் மடங்கு இருக்கும்ல. இது என்னால வந்து ஒரு ஆப்ஜெக்டை உடைச்சி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு பகுதியா உடைச்சி ரேஷன் நம்பரா ஃபிராக்ஷனா சொல்ல முடிஞ்சுனாக்க ரேஷன் நம்பரு. இல்ல சார், என்னால வந்து அந்த ரேஷன்ல, அதாவது எனக்கு என்ன செய்ய முடியாது, அதை வந்து ஃபிராக்ஷனா சொல்ல முடியாது அப்படின்னா இரேஷன் நம்பர். அது மட்டும் நீங்க பண்ண முடியல, ஞாபகம் வச்சுங்க. ரேஷன் என்னால வந்து 1/2 ஒரு ஃபிராக்ஷனா என்னால பண்ண முடியும். ஒரு பொருளை 10ஆ பிரிக்கிறேன், 1/10, ஓகேவா? என்னால பண்ண முடியும். அப்ப என்னன்னா அது வந்து ரேஷனல் நம்பரு. என்னால அது மாதிரி வந்து பண்ண முடியாது, நம்ம எப்பெல்லாம் சான்ஸ் வாய்ப்புகள் வருதோ அது பேர் வந்து இரேஷனல் நம்பர். ஏன்னு பாத்துக்கணும். இந்த இருக்குல்ல, இந்த இப்ப √4 வந்துச்சுனாக்க என்ன பண்ணலாம், நம்ம √4னாக்க 2 × 4 சொல்லிடலாம். √16 4, √36 6 பிரிக்க முடியுது. இந்த √2 பை இருக்குல்ல, திருப்பி 1/4. அப்ப இவ்வளோ ஒரு நம்பர் ஒன்று இருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து இரேஷனல் நம்பரு. இதை நம்ம இது மாதிரி என்ன பண்ண முடியாது, இது மாதிரி 1/2ஆவோ இப்போ வந்து கால் மடங்கு, அரை மடங்கு, முக்கால் மடங்கு எழுத முடியாது. இப்படி எழுத முடியாது, ஓகேவா? அதனால வேண்டிதான் இரேஷன் சொல்றோம். இன்னொன்னு, ரேஷன்ல என்னென்ன பார்த்தோம்னாக்க, நமக்கு வந்து 3 குவாலிட்டி பார்த்தோம். ரேஷன்ல என்ன பார்த்தோம்னாக்க வந்து இண்டிஜரா இருக்கும். இண்டிஜர்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்புறம் வந்து நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். நம்ம நார்மலா 5 வந்து என்ன பண்ணாக்க ஃபிராக்ஷனா எழுதும்போது 5/1 எழுத முடியும். 7 வந்து 7/1 எழுத முடியும், ஓகேவா? அப்புறம் வந்து ஃபைனைட் டெசிமல், ஒரு பொருளை 2ஆ பிரிச்சோம்னா ஆஃப் தான், கரெக்டா, எந்த குழப்பமும் கிடையாது. அப்புறம் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் பார்த்தோம். நம்ம ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னாக்க நம்ம வந்து 1/3 டிவைட் பண்ணும்போது இப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். நம்ம 0.333 கண்டினியூஸா போயிட்டு இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இல்ல 14/11 பண்ணும்போது 1.2727 கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். அது நம்ம நொட்டேஷன் மூலம் என்ன பண்றது மாதிரி நம்ம நொட்டேஷன் கொடுத்து ஸ்டாப் பண்றோம். இது இருந்துச்சுனாக்க இது வந்து ரேஷனல் நம்பரு. அந்த நம்பர் வந்து என்ன பண்றது, வரிசையா போயிட்டு இருக்குது. நம்ம அவ்வளவுதான் எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம காமிக்கிறோம், யூசருக்கு காமிக்கிறோம், ஓகேவா? ஒரு நம்பர் என்னால வந்து ஃபிராக்ஷனா எழுத முடிஞ்சுச்சுனாக்க அது ஒரு ரேஷனல் நம்பரு, ஓகேவா? அப்படி என்ன ஃபிராக்ஷனா எழுத முடியல, 1/2 2/3 அப்படி எழுத முடியலனாக்க வந்து அது வந்து இரேஷனல் நம்பர் பண்ண போறோம். சரி, அதுக்கு என்ன சார் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், ரேஷன்ல 3 முக்கியமான பார்த்தோம். ஒன்று வந்து எப்படி இருக்கும், நம்ம வந்து இண்டிஜரா இருக்குன்னு பார்த்தோம். நம்ம அதாவது 5 வந்து 5/1 எழுதலாம், -3 வந்து -1/1 எழுத முடியும்னு பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து டெசிமல்ஸ் வந்து ஃபைனைட் டெசிமல்ஸ் இருக்கும், கரெக்டா, ஹாஃப், முக்கால், அரை பிரிக்க முடியும் பார்த்தோம். அப்புறம் ரிப்பீட்டிங்னு பார்த்தோம், டெசிமல்ஸ் ரிப்பீட்டிங் பார்த்தோம்ல. இரேஷன்ல என்ன பண்ண முடியாது, ரெண்டுமே இருக்காது. 18 எழுத முடியாது. அப்புறம் என்ன பண்றது, நான் ரிப்பீட்டிங்கா இருக்கும். இது மாதிரி சேம் நம்பர் வரிசையா வராது. வேற வேற நம்பர் வந்துச்சுனாக்க அது இரேஷனல். இது மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஜஸ்ட் ரீகால் பண்றோம். இது என்ன பண்ண போறோம், இதெல்லாம் கொண்டாந்து நம்ம மெஷின் லேர்னிங்கோட, டேட்டா சயின்ஸோட, பைத்தானோட கனெக்ட் பண்ண போறோம். இந்த அடுத்த பாயிண்ட் என்ன பண்ண போறோம், கொண்டு போயிட்டு நம்ம இதை பைத்தான் கோடு எழுதி ரேஷனல் நம்பர் வந்து பைத்தான் எப்படி புரிஞ்சுக்குது, இது வந்து ரேஷனல் நம்பர்னு எப்படி பைத்தான் சொல்ல முடியும். இதனுடைய டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவில் வந்து சப்போஸ் எனக்கு வந்து இப்ப 31/3 இருந்துச்சுனாக்க அது வந்து ரேஷனல் நம்பரா இரேஷனலா, 30 தெரியும் உங்களுக்கு வந்து, 30 நமக்கு வந்து தெரிய கட்டாயம் தெரியும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இண்டிஜர். இது வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், குழப்பம் கிடையாது. அப்புறம் சப்போஸ் எனக்கு வந்து 32.3 31/3 இருக்குது. இது ரேஷனலா இரேஷனலா, ஏன் இப்படி பிரிக்கிறோம், இந்த மெஷினுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இது நமக்கு வந்து நம்ம டேட்டா மெஷினுக்கு 31/3 இருந்துச்சுனாக்க இதை பைத்தான் மூலம் மெஷினுக்கு எப்படி விளங்க வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து கோடு போட்டு பார்க்க போறோம். சரி, இப்போ இரேஷனல் பார்த்துங்க. ரைட், இப்போ வந்து ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு வந்து என்னது, உங்களுக்கு வந்து நான் டெர்மினேட்டிங், அப்புறம் வந்து நான் ரிப்பீட்டிங். நான் டெர்மினேட்டிங் அப்புறம் வந்து நான் ரிப்பீட்டிங். எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியும் பாருங்க. இது பாருங்க, இப்போ நம்ம பை கேள்விப்பட்டிருக்கோம், ஃபேமஸான விஷயம். இது போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து என்ன போட்டிருக்கு உங்களுக்கு வந்து, இப்போ முக்கியமான விஷயம், நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். நான் டெர்மினேட்டிங்னா பாருங்க, இப்போ வரிசையா போயிட்டே இருக்கும் பாருங்க. 3.14னா உங்களுக்கு வந்து அது 1,00,000 வாட்டி எழுதினாலும் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். அது டெர்மினேஷன் கிடையாது, என் பாயிண்டே கிடையாது. இதுக்கு இரேஷனல் நம்பருக்கு வந்து இது மாதிரி என்ன கிடையாது, உங்களுக்கு வந்து டெர்மினேஷன் கிடையாது, எண்டே கிடையாது, போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த √2 நீங்க போடும்போது என்ன செய்யும், 1.41 என்ன உங்களுக்கு வரிசையா போயிட்டு இருக்கும், இட் நெவர் எண்ட்ஸ். அதுதான் இரேஷனல் உள்ளது. அப்புறம் வேற நம்ம ரேஷனலுக்கு என்ன பார்த்தோம்னா கட்டாயம் என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். இன்னொன்னு,
நீங்க ரேஷனல் நம்பர் வந்து ரிப்பீட் சேம் நம்பர் ஆகிட்டு இருக்கும். 0.33 போயிட்டு இருக்கும். ஒரே நம்பர் வந்துட்டு இருக்கும். 1.27 வரிசையா போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அப்புறம். ஓகேவா? ஆனா இதுக்கு என்ன பண்ணாங்க, அது மாதிரி சேம் நம்பர் வந்து வராது. நான் டெர்மினேட்டிங், அது வந்து எண்டு கிடையாது, போயிட்டே இருக்கும், நம்ம ஸ்டார்டிங் பண்ண முடியாது. அது மாதிரி என்ன பண்ணாங்க வந்து சேம் நம்பர் வந்து ரேஷனல் ரிப்பீட் ஆனிச்சோ அது மாதிரி என்னன்னாக்க ரிப்பீட் ஆகாது. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப பையன் பார்த்தோம்னாக்க நீங்க பார்த்தீங்கன்னு 3.14 அங்க நமக்கு வந்து 3.333 போயிட்டே இருக்கு. சேம் நம்பர் ரிப்பீட் ஆனிச்சுல்ல, அதே மாதிரி சேம் நம்பர் வந்து என்ன ஆகாது, இங்க வந்து ரிப்பீட் ஆகாது. எதுல இர்ரேஷனல் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகாது. அது மாதிரி 0.2 எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 1.4142.3 வந்த நம்பரே மறுபடியும் வராது உங்களுக்கு. சரிதானே? ஸோ நம்ம அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ரேஷனல்ல வந்து எப்படின்னாக்க டெர்மினேட்டிங் உண்டு உங்களுக்கு, அப்புறம் வந்து ரிப்பீட்டிங் உண்டு, வந்த நம்பரே வந்துட்டு இருக்கும். இர்ரேஷனல் என்ன செய்யணும் உங்களுக்கு, அது மாதிரி உங்களுக்கு வந்து டெர்மினேட் பண்ண முடியாது, அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து வந்த நம்பரே திருப்பி வராது, புதுசு புதுசு வந்துட்டு இருக்கும். இதை மட்டும் தான் புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றவங்களுக்கு. சரிதானே? இதான் பார்க்கணும். இப்போ ரெண்டுக்கும் இப்போ சேர்த்து எக்ஸாம்பிள் காமிச்சிருங்களுக்கு. இப்ப நம்ம வந்து ரிப்பீட்டிங் ஏற்கனவே பார்த்தோம்ல, ரிப்பீட்டிங் ரேஷனல் பார்த்தோம்ல, 1/3 போடும்போது 0.333 பாருங்க, வந்த நம்பர் வந்துட்டு இருக்கு, வரிசையா போயிட்டு இருக்கும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டிங் டெசிமல்னு பேரு. அங்க வந்து நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ், வந்த நம்பரே வந்துட்டு இருக்காது, புதுசா வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இதை மொத்தம் நீங்க ஃபண்டமெண்டலா புரிஞ்சுங்க. நீங்க ரேஷன் மட்டும் புரிஞ்சுங்க. இதுதான் விஷயம். நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், எந்த கொஸ்டின் கேளுங்க. நம்ம இதை ஏன் டேட்டா சயின்ஸை கொண்டு நான் கனெக்ட் பண்ண போறேன், அது டேட்டா சயின்ஸை கனெக்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் வந்து இப்போ நம்ம என்ன படிச்சோம்னாக்க, நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் படிச்சோம், அப்புறம் வந்து ஹோல் நம்பர் படிச்சோம், அப்புறம் வந்து இன்டிஜர் படிச்சோம், ரேஷனல் இரேஷனல் படிச்சோம் நம்ம. ஓகேவா? ஒரு நம்பர் உங்களால வந்து நீங்க ஃப்ராக்ஷனா எழுத முடிஞ்சுச்சுனாக்க, ஓகேவா, 1/2 பாதி இட்லி இருக்குது, ஓகேவா, அது மாதிரி முடிஞ்சுச்சுனாக்க ரேஷனல் நம்பர். என்னால ஃப்ராக்ஷனா எழுத முடியல அப்படின்னாக்க பேர் வந்து இரேஷனல் நம்பர். அப்ப என்ன பார்த்தோம் நம்ம, ரேஷனல் நம்பர் என்னன்னாக்க ரிப்பீட்டிங் இருக்கும் உங்களுக்கு வந்துமே. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த நம்பர் ஒரே நம்பர் வந்து கடைசியில் முடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் வந்து டெர்மினேஷன் இருக்கும். ஒரு லெவலுக்கு பிறகு என்ன செய்யும் உங்களுக்கு, 5.777 ஸ்டாப் ஆயிடும். வேற எங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு இரேஷனல் உங்களுக்கு என்ன பண்ணாது, உங்களுக்கு அதே நம்பர் ரிப்பீட்டேஷன் ஆகாது, அப்புறம் டெர்மினேஷன் கிடையாது, போயிட்டே இருக்கும். நான் பார்க்கணும். சரி, இது ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், இன்ட்ராக்ட் பண்ணுங்க, என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னாக்க, இது பைத்தானுக்கு நம்ம பேசுறது வேற, பைத்தானுக்கு எப்படி இந்த நம்பரை கொண்டு போய் நம்ம டிக்டர் பண்றது, அப்புறம் வந்து டேட்டா சயின்ஸை கொண்டு போய் எப்படி டிக்டர் பண்றது, ரியல் டேட்டா என்ன பண்ண போறோம் நம்ம சொல்ல போறோம். ஸோ இதான் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர். நீங்க மொத்தம் 5 ஃபேமிலி இருக்குது. ரியல் நம்பர் 2 ஃபேமிலி முக்கியமாக சொல்லிருக்கேன், ரியல் நம்பர் ஃபேமிலி, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி. இப்போ நம்ம ரியல் நம்பர் பார்த்துட்டு இருக்கோம். ரியல் நம்பர் மொத்தம் வந்து 5 சப் குரூப் இருக்குது. ஓகேவா? நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் ரேஷனல் நம்பர் பார்த்துருக்கோம், இரேஷனல் பார்த்துருக்கோம். நம்ம சரிதானே? உங்கள்கிட்ட சம்டைம்ஸ் யாராவது கேட்பாங்க, ரேஷனல் நம்பர் என்னன்னு இருக்குனாக்க, இன்டிஜர் இருக்குது, ஹோல் நம்பர் இருக்கு, நேச்சுரல் நம்பர் இருக்கு. பார்த்தோம். நேச்சுரல் நம்பர் வந்து எப்படி நம்ம டொனேட் பண்ணுவோம், நம்ம டினோட் பண்றது என்னு பண்ணுவோம். ஹோல் நம்பர் வந்து என்ன செய்வோம், டபிள்யூன்னு பண்ணுவோம். ரேஷன் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷன் நம்பருக்கு வந்து இன்டிஜருக்கு வந்து நம்ம இசட் பார்த்தோம், ரேஷனுக்கு பி பார்த்தோம். உங்களுக்கு இரேஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி அட்டாச் பண்ணுவாங்க, ஆர்னு போடுவாங்க, பின்னு போடுவாங்க. சரிதானே? இதான் உங்களுக்கு வந்து நம்பர் சிஸ்டம். இதுலேருந்து தான் நம்ம அடுத்து போகிறோம். ரியல் நம்பர் சிஸ்டம் பார்க்குறோம், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸும் எப்படி லினியர் அல்ஜிப்ராவில் பயன்படுத்துறோம் நம்ம அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த லினியர் அல்ஜிப்ரா வந்து நம்பர்ஸை வந்து எப்படி வந்து பைத்தானில் வந்து கொண்டு கொடுக்குறது, அப்புறம் பைத்தானில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இதான் டேட்டா செட். இப்போ நாளைக்கு வந்து மழை வருமா வராதா, இதான் டேட்டா உங்களுக்கு தான் இருக்குது. சரிதானே? நாளைக்கு வந்து மழை பெய்யுமா பெய்யாதா, இதான் நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன, உங்களுக்கு மெஷின்கிட்ட போய் இந்த டேட்டா செட்டை கொடுத்து 1 வருஷம் டேட்டா வச்சிருக்கேன், 10 இயர்ஸ் டேட்டா கொடுத்து மெஷின்கிட்ட போயிட்டு எனக்கு இதெல்லாம் சொல்ல போறோம். மெஷினுக்கு வந்து இது 2னா தெரியாது, நமக்கு தெரியும் இன்டிஜர்னு. இப்போ ஓகேவா? 8.5 வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் தெரியும் எனக்கு. அப்புறம் ரேஷனல் நம்பர்னாக்க 7/2 ரேஷனல் நம்பர் தெரியும் எனக்கு. இரேஷனல் நம்பர்னாக்க நமக்கு ரூட் 7 போடுவோம், அதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்போ ஆனா வந்து மெஷினுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லை. இப்போ ஸோ இந்த நம்பர்லாம் என்ன பண்ண போறோம், நம்ம இன்டிஜராவோ ரேஷனலாவோ இரேஷனலாவோ மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம், மெஷின்கிட்ட கொடுப்போம். மெஷின் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ண போகுது, ஏதோ ஒரு மெஷின் பண்ண போகுது. அப்புறம் பார்ப்போம், நம்ம பண்ணிட்டு நமக்கு வந்து நாளைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு வந்து எவ்வளவு இருக்குது, 99% இருக்குதா, 95% இருக்கா சொல்லணும். இந்த டேட்டா பயன்படுத்தி தான். சரியா? இந்த டேட்டா வந்து என்ன நம்பரா மெஷின் எடுத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இது உங்களுக்கு வந்து யாரும் சொல்லுங்க, இந்த 1010.4 இருக்குது. இது வந்து இது என்ன நம்பருங்க, அது ரேஷனலா இரேஷனலா இன்டிஜரா, யார் திரும்ப யாராச்சும் சொல்லுங்க. யாராச்சும் இது பார்த்து சொல்லுங்க. நான் எல்லாம் புதுசு தானே, இதை பார்த்து சொல்லுங்க. இது பாருங்க, எங்க வந்து டெசிமல் ஒண்டர்ஃபுல் ரேஷனல். ஏன் சார் ரேஷனல் சொல்றோம், டெசிமல் வருது. ஓகே தானே? சரி, டெசிமல் இப்ப சார் சொன்னாங்கல்ல, இப்ப
பைத்தான்ல வந்து டெசிமல்னா அது புரியாது. அது நம்ம வந்து ஃப்ளோட்னு சொல்ல போறோம் பைத்தான்ல. அது ரியல் டைம் காமிக்க போறோம் உங்களுக்கு அப்படின்னு. சரியா? ஸோ நம்ம வந்து இப்ப நம்ம வந்து நம்ம வந்து 10,4.2 வந்து மெஷின் எப்படி புரிஞ்சுக்க போகுதுன்னு பார்க்க போறோம் நாங்க. சரிதானே? ரைட். இதான் விஷயம். வேற டவுட்னா மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒரு கோட் பண்ணா இன்னும் கிளியர் புரிய போகுது. நான் என்ன பண்ண போறேன்னாக்க, இந்த 5 ஃபேமிலி இருக்கு இல்லையா? ரியல் நம்பர்ல உள்ள 5 சப் ஃபேமிலிய வந்து எப்படி சொன்னாக்க பைத்தானுக்கு புரியும்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான் உங்களுக்கு. டைரக்டா கோட் போயிடும் நாங்க. சரிதானே? ரைட். உங்களுக்கு புரிய வேண்டியது உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. ரேஷனலுக்கும் இரேஷனலுக்கும். ரேஷனலுக்கு வந்து 2 சொன்னோம் உங்களுக்கு வந்து. அது வந்து இன்டிஜர் அக்செப்ட் பண்ணிக்க சொன்னோம். 5ன்னு சொல்றோம்ல, 5 நம்ம 5ன்னு சொல்றது வந்து நம்ம இன்டிஜரா சொல்லலாம். ரேஷனலா சொல்லும்போது 5/1ன்னு சொல்றோம் நம்ம. சரியா? 5 இருக்கும்போது அது வந்து இன்டிஜரா இருக்குது. அதே 5/1 சொல்லும்போது ரேஷன் நம்பரா மாறி போயிருது உங்களுக்கு. அதை பார்த்தோம் நம்ம. சரியா? மாறி போயிருது. அப்புறம் ரேஷன் நம்பருக்கும் இரேஷனுக்கும் முக்கியமான பார்த்தோம். அது வந்து ரிப்பீட்டிங்கா இருக்கும். அப்புறம் வந்து டெர்மினேட் பண்ண முடியும். இங்க வந்து என்ன செய்யாது உங்களுக்கு நான் ரிப்பீட்டிங் டெர்மினேட் பண்ண முடியாது. இதான் விஷயம் பார்த்தோம். திருப்பி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இதான் பார்த்தோம். என்ன பண்ணோம்? ரிப்பீட்டிங்கா இருக்கும். சேம் நம்பர் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இப்ப 1/3 என்ன வெயிட் பண்ணி பார்த்தோம்னாக்க எனக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்தது 3 வந்துட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து அதே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். வேற நமக்கு என்னன்னாக்கா இரேஷனல்ல அதே நம்பர் ரிப்பீட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று என்னால வந்து இதை ஒரு லெவலுக்கு பிறகு டெர்மினேஷன் பண்ண முடியும். இரேஷன் வந்து டெர்மினேஷன் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் நம்ம. அதான் விஷயம் நம்ம. சரியா? அதை மட்டும் பார்த்துங்க. இங்க வந்து டெர்மினேட்டிங், இங்க நான் டெர்மினேட்டிங். அங்க வந்து ரிப்பீட்டிங், எங்க ரேஷனலுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும், இங்க நான் ரிப்பீட்டிங். அது மட்டும் வித்தியாசங்களுக்கு அப்புறம். சரியா? இது எண்ட்லெஸ் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்போ ரிப்பீட் ஆயிருக்காது. 3.1415 போயிட்டு இருக்கும். இது வந்து வந்த நம்பரே வந்துட்டு இருக்காது. ஓகேவா? இன்டிஃபரெண்டா போயிட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன். நான் படிச்சுதான் ரீகால் பண்ண போறேன் உங்களுக்கு. சரிதானே? ஆல்ரைட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். ரேஷனலுக்கு வந்து மறுபடியும் சொல்றேன். ரேஷனலுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்க நம்பரு டெர்மினேட் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு பிறகு இரேஷனல்ல நான் பண்ண முடியாது. சரியா? அப்ப நீங்க கொடுக்குற டேட்டா முடிவு பண்ணணும். நீங்க கொடுக்குற டேட்டா வந்து இது வந்து ரேஷனலா இரேஷனலா? இரேஷனல்னாக்க நீங்க என்ன அர்த்தம்னா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது பாட்டு என்னன்னா பாட்டுக்கு நம்பர் பாட்டு போயிட்டே இருக்கும். அது பாட்டு போயிட்டு இருக்கும். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க கொடுக்குற டேட்டா வந்து ரேஷனலா இரேஷனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா? இப்போ வந்து நம்ம அதை அப்படியே நேரா போறோம். நம்ம ரியல் டைம் இந்த நம்பரை வந்து நம்ம படிச்சதை வந்து பைத்தான் எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னு நம்ம சின்ன கோடு போட்டு பார்த்துக்கணும். சரியா? சரி. இப்போ நிறைய பேருக்கு வந்து பைத்தான் கட்டாயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போ நம்ம இந்த கிளாஸுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட்லாம் அஜெண்டாவெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய பேர் நான் பைத்தான் பேக்ரவுண்ட் சொன்னாங்க. மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். பேசிக் பைத்தான் மிக மிக அவசியம். நீங்க பைத்தான் படிக்காம நீங்க வந்து கனவு கண்டாதீங்க. நீங்க வந்து எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் கோடிங், ஃபண்டமெண்டல் சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க மெஷின் லேர்னிங் போனா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சாட் ஜிபிடியை வந்து அஜெண்டா சொன்னா நம்ப வேண்டாம். சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி கொடுக்குற கண்டென்ட் வந்து நீங்க ரிசீவ் பண்றதுக்கான பேசிக் நாலேஜும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி என்ன சொல்றது புரியும் உங்களுக்கு. சரியா? பார்த்துங்க. அவசியம் உங்களுக்கு வந்து பைத்தான் நாலேஜ் மிக மிக அவசியமான விஷயம் உங்களுக்கு. சரியா? ரைட். நம்ம அதெல்லாம் அப்படி பேசுவோம். இப்போ டைரக்டா இது வரைக்கும் படிச்சதை மட்டும் போட்டுருவோம் நம்ம. சரி. முதல்ல நம்ம வந்து நம்ம பார்த்தோம் நேச்சுரல் நம்பர்னு பார்த்தோம், நொட்டேஷன் எண்ணு பார்த்தோம். உங்களுக்கு எப்போதுமே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? நம்ம நார்மலா வந்து நம்ம வந்து பைத்தான் வச்சு போட்டு எழுதுறோம். நேச்சுரல் நம்பர் வந்து 1 to 3 நம்பர் கொடுக்குற நம்பர் வந்து இதான் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு பார்த்துருக்கோம். நேச்சுரல் நம்பர் என்ன இருக்காதுன்னா 0 மட்டும் இருக்காது. 4 நம்பர் 0 இருக்குது. சரியா போச்சு. அதான் உங்களுக்கு 0 இருக்கு பேரு. இன்டிஜர்ல வந்து என்ன இருக்குன்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் நம்பருக்கும் பாசிட்டிவ் நம்பர் ரெண்டுமே இருக்கு சொல்லிருக்கோம். நொட்டேஷன் நேச்சுரல் நம்பருக்கு என்னு பேரு, ஹோல் நம்பர் சில பேர் டபிள்யூன்னு சொல்லுவாங்க, டபிள்யூன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நான் மெட்ராஸ் ஐஐடியோட பிபிடி நான் பார்த்துட்டு இருந்தோம். மெட்ராஸ் ஐஐடி என்ன சொல்றாங்க வந்து N0 மட்டும் கொடுத்தா போதும், டபிள்யூ வேண்டான்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. சரியா? சில பேர் வந்து N0ன்னு சில பேர் போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ஹோல் நம்பருக்கு வந்து டபிள்யூ போட்டிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நீங்க போயிட்டீங்க. இன்டிஜர்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ரேஷனலுக்கும் இரேஷனலுக்கும் 2 தான் சொல்லிருக்கோம். இதுல என்னன்னாக்க ரிப்பீட்டிங் இருக்கும். அப்புறம் வந்து டெர்மினேஷன் இருக்கும். இரேஷனலுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நான் ரிப்பீட்டிங், அப்புறம் வந்து டெர்மினேஷன் இருக்காதுன்னு பார்த்தாங்க. இதுதான் விஷயம். ரைட்டா? முக்கியமான விஷயம், ஒரு நம்பரை உங்களால வந்து ஃபிராக்ஷனை எழுத முடிஞ்சுச்சுனாக்க அது வந்து ரேஷனல் நம்பரு. எந்த ஒரு நார்மலான இன்டிஜரையும் நம்மளால ரேஷனலா மாற்ற முடியும். 5ன்னு இருந்துச்சுனாக்க 5/1 போட்டா ஆட்டோமேட்டிக்கா பிகம்ஸ் ரேஷனல் ஆயிடும். ஃபிராக்ஷனா போயிருது. 2னாக்க 2/1 போட்டா போதும். -10னா -10/1. நார்மலான இன்டிஜரை நம்மளால ரேஷனல் நம்பரா மாற்ற முடியும். அது தெரிஞ்சுட்டா போதும் நீங்க இப்ப. சரியா? சரி. அப்புறம் இப்ப நம்ம வந்து ஒரு ரேஷனல் நம்பருக்கு வந்து நம்ம வந்து சில விஷயம் பண்ண போறோம். அது எப்படின்னு சொல்றது உங்கள்கிட்ட அனுப்புறோம். சரி. நம்ம உங்களுக்கு வந்து
நீங்க பைத்தான் படிச்சிருப்பீங்க. இம்போர்ட்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பைத்தான் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ், ப்ரீபில்ட் பேக்கேஜஸ் நிறைய இருக்கும். இப்ப நம்மளா போய் கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு பண்றதை விட ரெடியா பண்றோம். அதை என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். டேரக்டா என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம. சரியா? சார் நொட்டேஷன் சொல்லிடுறோம் எப்போதுமே. இந்த எஃப்னு நீங்க எங்கேயாச்சும் பைத்தான் பாத்தீங்கன்னா எஃப்னு அர்த்தம்னாக்க கிளாஸ்னு அர்த்தம், கிளாஸ் பேர்னு அர்த்தம். இது மாதிரி ஸ்மால் லெட்டர்ல இம்போர்ட்னு கொடுத்து நீங்க வந்து எம்னு இது வந்து எப்படின்னாக்க ஒண்ணு வந்து பேக்கேஜ்னு பேரு, இல்லை சப் பேக்கேஜ்னு பேரு. அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸ் வந்து நம்ம பைத்தான்ல கிளாஸ் கான்செப்ட் எல்லாம் இருக்குது, ஃபங்க்ஷன் கான்செப்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக வந்து போட்டு வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் அவசியம் பார்த்துங்க. ஃபண்டமெண்டல் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஃபண்டமெண்டல் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் டேட்டா அனலிஸ்டாகவும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து பரிணமிக்க முடியாது சொல்லிடுறோம். உங்களுக்கு அவசியம் வேணும். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் மேக்ஸும் ஃபண்டமெண்டல் பைத்தான் அவசியம் வேணும் உங்களுக்கு. அப்புறம் இது மாதிரி லோயர் கேஸை போட்டு வச்சுனாக்கா அது வந்து மாடியூல்னு பேர். கவனிங்க, நீங்க புதுசா வரவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த மவுஸ் கொண்டு போயிட்டு மவுஸ் வருவீங்க. இன்டெலிஜென்ஸ்னு பேரு. அதை காமிக்கும் மேத்ன்னு காமிக்கும். நீங்க உங்களுக்கு தின்ன தெரியலனாக்கா நாங்க என்ன செய்வோம், படிக்கும்போது இதை போயிட்டு பிரிண்ட் போட்டு ஹெல்ப் பண்ணி பார்ப்போம். ஹெல்ப்னு போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மேத்னு கொடுத்தா காமிக்கும். மேத் என்ன பண்ணும் காமிக்கும் உங்களுக்கு. மேத்னு போட்டீங்கன்னாக்க என்ன செய்யும், உங்களுக்கு ஹெல்ப் ஆஃப் மேத்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேத் மாடியூல்ல என்னென்ன கிளாஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணும் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து காமிக்கும் உங்களுக்கு. அது மாதிரி போட கத்துங்க உங்களுக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு நீங்க அந்த ஃபிராக்ஷன் தெரியல, உடனே பண்ணுங்க பிரிண்ட் போட்டு ஹெல்ப் ஆஃப் கூட ஃபிராக்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க, மேத்தமெட்டிக் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன், இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க மேத்னு போட்டு டைப் பண்ணீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கும். நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எப்போ நீங்க புதுசா பார்த்தாலுமே டக்குன்னு ஓட்டுறாதீங்க. நீங்க இப்போ இங்க வந்து மேத்ஸ் ஸ்கொயர் ரூட்னு போட்டுருக்கு இல்லையா, அப்போ ஏ காசு சைன் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க, கடைசி வரைக்கும் போங்க. அப்படியே என்னன்றது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணீங்க. அப்புறம் இந்த பைத்தான் புதுசா வரவங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, இந்த பாருங்க ஒரு எரசர் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டிருக்குது. ஒவ்வொரு சிம்பிள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்க ஈன்னு ஒரு எரசர் போட்டிருக்குது. ஓகேவா? இது மாதிரி ஒன்று போட்டிருக்குது. இது மாதிரி ஒன்று தருங்க ஒரு சிம்பிள் பார்த்துங்க. இந்த சிம்பிள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சரியா? நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, விஷுவல் சோர்ஸ் கோட்ல போயிட்டு இதனுடைய இந்த இருக்கு இல்லையா, இது ஐக்கான்னு பேரு. இந்த ஐக்கானுக்கு என்ன மீனிங்னு போய் பார்த்து போறங்க. விஎஸ் கோட்ல இந்த ஐக்கானுடைய மீனிங் என்னன்னு செக் பண்ணி பாருங்க. இது வந்து கிளாஸா, அட்ரிபியூட்ஸா, இது ஃபங்க்ஷனா, ஓகேவா, எல்லாம் சொல்லும். ஓகேவா? இந்த நீங்க வந்து நீங்க பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. வந்துருங்க. அப்ப டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்குது. இது வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் டெண்டர்னு பேரு. ஸ்பெஷல் மெத்தடு, மேஜிக் மெத்தடுபாங்க. பைத்தான்ல வந்து ரொம்ப ரொம்ப விளக்கமா இருக்கும். வீடியோ பாருங்க. நீங்க ஜஸ்ட் நீங்க கடந்து போயிட வேண்டாம். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிருப்பாங்க, சிங்கிள் அண்டர்ஸ்கோர் போட்டிருப்பாங்க. சில இடத்துல வந்து என்ன செய்யணும்னாக்க வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து ஃப்ரண்ட்லயும் இருக்கும், பேக்லயும் இருக்கும். சரியா? ப்ரீஃபிக்ஸ்லயும் இருக்கும், சஃபிக்ஸ்லயும் இருக்கும். சில இடத்துல வந்து சிங்கிள் அண்டர்ஸ்கோர் வந்து ப்ரீஃபிக்ஸ்லயும் போட்டிருப்பாங்க, சஃபிக்ஸ்லயும் போட்டிருக்காங்க. நம்ம மெஷின் லேர்னிங்ல வந்து நிறைய நம்ம வந்து ரொம்ப விளக்கமா நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம். மெஷின் லேர்னிங்ல ஒவ்வொரு மாடலையும் நம்ம எடுத்து ஒவ்வொரு அல்காரத்தை எடுத்து நம்ம விளக்கமும் போட்டு வச்சிருக்கோம். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னாக்க இந்த அடிப்படை தெரிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங் புரியும். உங்களுக்கு எல்லா அல்காரத்துக்கும் கோடு போட்டு எவ்வளவு மேக்ஸிமம் இன்டெப்தா பண்ணி வச்சிருக்கோம். பட் உங்களுக்கு வந்து இந்த அடிப்படை புரிஞ்ச மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்படி ரைட். ஸோ நம்ம வந்து இந்த மேத்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கேட்குறோம். நம்ம என்ன கேட்டவங்களுக்கு எரேஸ் நம்பர் என்ன அர்த்தம்னாக்க, என்னால வந்து ஒரு நம்பரை ஃபிராக்ஷன்ல எழுத முடியல, 1/2, 10/1 அப்படி எழுத முடியல அப்படின்னாக்க அது இரேஷன் பார்த்த நம்பர். சரியா? இது இப்படிதான் புரிஞ்சுக்குது. இப்போ எனக்கு வந்து இரேஷன் நம்பரை நான் வந்து பைத்தான கொடுக்கணும்னாக்க என்ன பண்ணணும், மேத்ல போயிட்டு பார்த்தனாக்க எனக்கு மேத் டாட்னு பார்த்தோம்னாக்க எனக்கு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இருக்கு எனக்கு. சரியா? ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்ல போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணு பார்க்கணும். பிராக்கெட் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும், போய் வச்சு பார்க்கணும். இப்போ இது வந்து வரும். இந்த ஸ்கொயர் ரூட் என்ன சொல்றேங்க, ஹெல்ப் ரூட் பார்க்கணும். பிரிண்ட் ஹெல்ப் ரூட் பாத்தீங்கன்னாக்க ஸ்கொயர் ரூட் வந்து எத்தனை பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணும், ஓகேவா, அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதான் கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க பார்க்கணும். சரியா? சரி. ஸோ எனக்கு வந்து மேத் டாட் ஸ்கொயர் ரூட் 2ஓட ஸ்கொயர் ரூட் கேட்கறேன். அப்புறம் வந்து பையோட வேல்யூ கேட்கறேன். அப்புறம் வந்து யூலரும் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை பத்தி பண்ணி பேச போறோம். நம்ம என்ன ட்ரை பண்றோம்னாக்க இரேஷன் நம்பரை பைத்தான் வந்து எப்படி புரிஞ்சுக்குது, எப்படி டிக்டேர் பண்றது சொல்ல போறோம் உங்களுக்கு. அவ்வளவுதான். சரியா? மேத் டாட் ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். அது மாதிரி மேத் டாட் பை வெளி வரும்போது எனக்கு இந்த பாருங்க ஒரு எரர் சிம்பிள் போட்டு பாருங்க. இது என்னது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது ஆட்ரிபியூட்டா, ஃபங்க்ஷனா, பேசிக் மெத்தடா, ஸ்பெஷல் மெத்தடா, ஓகேவா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கிளாஸா, பேக்கேஜா, சப் பேக்கேஜஸா, இந்த நொட்டேஷன் பார்க்கும் போதே நீங்க வந்து தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு சர்மா மேடம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஐக்கானும் என்ன, அது என்ன நம்ம சொல்லுதுன்னு உங்களுக்கு வந்து நம்மளுடைய
நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போடுவாங்க, அதை எடுத்து வச்சுக்கிங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஐக்கானுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரிதானே? இது இந்த ஃபங்க்ஷனா, இது என்ன சப் பேக்கேஜா தெரியும் உங்களுக்கு. சரியா? ரைட். நான் கோட ரொம்ப ரிட்டும் போது டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நார்மலாக தெரியும் உங்களுக்கு. நேச்சுரல் நம்பர் எதை பார்த்து முடிச்சிட்டோம். நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னாக்க வந்து 0 இருக்கும், அவ்வளவுதான். ஹோல் நம்பர்ல நேச்சுரல் நம்பர் வந்து என்னு நம்ம நொட்டேஷன் கொடுப்போம். டபிள்யூ ஹோல் நம்பர் வந்து என்ன செய்வோம், டபிள்யூன்னு சொல்லலாம், இல்லாக்க என் 0ன்னு சொல்ல முடியும். பார்த்து நம்ம இன்டிஜருக்கும் ஹோல் நம்பருக்கு வித்தியாசம் என்னன்னாக்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பேருக்கும் பார்த்து நம்ம. அப்புறம் வந்து ரேஷனல் நம்பர் பார்த்து நம்ம. இதான் உங்களுக்கு வந்து ரேஷனல்னாக்க ஒரு நம்பரால ஃபிராக்ஷனா பண்ண முடியும். பார்த்து இங்க பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாருங்க, ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் பார்த்து ஞாபகம் நம்ம ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் பார்த்து நம்ம. ஓகே தானே? அது முக்கியமான விஷயம் பார்த்து நம்ம. ரேஷனல் நம்பர் தான் நமக்கு வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டிங் இருக்குது. சரிதானே? இது மாதிரி நல்லா பண்ண முடியும் தெரியுங்களா? ரிப்பீட்டிங் இருக்கும் பாருங்க. பாத்தீங்களா? எனக்கு வந்து நம்ம ரேஷனல் நம்பர் பண்ணும்போது எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு பண்ண முடியுது. ஓகேவா? இதை இரேஷனல் பார்த்தனாக்கா இது ரிப்பீட்டிங்கே வராது. நான் ரிப்பீட்டிங் வந்த வேல்யூ இது வந்து 6 போயிட்டு இருக்குல்ல, வராது. இதுதான் இரேஷனல் உள்ள வருது. சரிதானே? சோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். நீங்க இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இது ரிப்பீட்டிங்கா இருக்குப்பா, அப்ப கட்டாயமா அது இரேஷனல் கிடையாது, ரேஷனல் தான். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நான் ரிப்பீட்டிங்கா இருக்குது, அதை வந்த வேல்யூவே வரல, டெசிமலுக்கு 1க்கு அடுத்து 1.0க்கு அடுத்தது வந்த வேல்யூ வரல, கட்டாயமா உங்களுக்கு வந்து இது இரேஷனல். ஸோ பார்க்கும்போது இப்போ இந்த டேட்டா என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு வந்து எனக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு, எவ்வளவு பெஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஸோ எனக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு நாளைக்கு மழை வந்து எவ்வளவு பெஞ்சிருக்கு பார்க்குறோம். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இப்போ டேட்டா செட் பார்க்குறீங்க, டேட்டா செட் முதல்ல அவங்க என்ன தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு வந்து மினிமம் டெம்பரேச்சர் போட்டுருக்கு தெரிஞ்சு வச்சுங்களேன், நீங்க பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களுக்கு இது வந்து பார்க்கறதுக்கு வந்து இது ஃபோர்ட் மாதிரி இருக்கும், 1.41. இது வந்து டெசிமல் மாதிரி இருக்கும், கிடையாது. ஏன் இது வந்து இரேஷனல்? ஏன்னா உங்களுக்கு வந்து 1 அடுத்தது வர டெசிமல்லாம் எப்படி இருக்குனாக்க ஒரே நம்பர் வராம மாறி மாறி வந்துட்டு இருக்கு, நான் ரிப்பீட்டிங் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அதனால இது வந்து இரேஷனல் நம்பரு. ஓகேவா? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். டேட்டா செட்டை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இது வந்து ரேஷனலா, இரேஷனலா, ஹோல் நம்பரா, இன்டிஜரா, இது ரியல் நம்பர் ஃபேமிலியா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலியா நம்ம வந்து தெரியணும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்ன பண்றோம், நம்ம வந்து ரியல் நம்பர் ஃபேமிலி படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. சரிதானே? இது மட்டும் பார்த்துக்கணும். ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க, நான் அடுத்த நெக்ஸ்ட் போக போறோம். அப்புறம் இப்போ என்ன பார்த்தோம், நம்ம வந்து முதல்ல நம்ம ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்தோம், அது உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். அது வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து ரேஷனல் நம்பருக்கும் இரேஷனலுக்கும் வித்தியாசம் பார்த்தோம். ரியல் நம்பர் வந்து எப்பவுமே என்ன இருக்குனாக்கா ரிப்பீட்டிங்கா வந்துட்டு இருக்கும் டெசிமல்ஸ். அப்புறம் வந்து டெர்மினேஷன் பண்ண முடியும், 2.333 ஒரு 10ஓட ஸ்டார்ட் பண்ண முடியும். இரேஷனல் எப்படி இருக்குனாக்க வந்து சேம் டெசிமலா வராதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து நான் ரிப்பீட்டிங்னு பார்த்தோம் நம்ம. ஓகேவா? பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த 3.1க்கு அடுத்தது அது தெரிசோ எண்ட், அது பாட்டு போயிட்டே இருக்கும், 1,00,000 வாட்டி நம்ம போயிட்டே இருக்கும் பார்த்தோம். இதான் நமக்கு வந்து ரேஷனலுக்கு இரேஷனல் பார்த்தோம், ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்தோம். அதை நம்ம வந்து கோடா வந்து போட்டு பார்த்தோம், பைத்தான்ல வந்து எப்படி கோடா நம்ம போட முடியும் அப்படின்னு பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டை பார்த்தோன்னே அந்த கொடுக்குற வேல்யூ இருக்குல்ல, அந்த கொடுக்குற வேல்யூ வந்து நமக்கு என்ன பண்ண போகுது, இப்ப அது வந்து நமக்கு ரேஷனலா இரேஷனலா தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸும் இருக்கும். பின்னாடி படிக்க போறோம், நம்ம வந்து ஹெமிட்ரியன் மேட்ரிக்ஸ் படிக்க போறோம், முக்கியமான விஷயம், அதை அப்படி படிக்க போறோம். ஹெமிட்ரியன் மேட்ரிக்ஸஸ் ஒன்று இருக்கு, அதை பற்றி படிக்க போறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்ப சரியா? ஓகே, ரைட். நீங்க இதுதான் விஷயம். இப்ப இது புரிஞ்சுட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் போக போறோம் உங்களுக்கு. நான் ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு தெரியாம நீங்க டைரக்டா டேட்டா செட்டை பார்க்க போறேன், நீங்க வந்து டேட்டா செட்டை போய் கொடுத்துட்டு வச்சுங்களேன், அதை என்ன செய்யும், உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு. ஓகே, நான் அதை என்கோட் பண்ணி கொடுத்துருவோம், பின்னாடி பார்க்க போறோம், நம்ம பின்னாடி போட்டு வச்சிருக்கோம். நீங்க வந்து உங்களுடைய மெஷின் லேர்னிங் அதிகபட்சம் நீங்க 10 லைன்ஸ் கோட் இருந்தா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. சரியா? வந்துடும் உங்களுக்கு. ஸோ எல்லா அல்காரிதமும் போட்டு வச்சிருக்கோம், நெய் பேஸ்ட் ஆரம்பிச்சு, ரேண்டம் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சு, லினியர் ரெக்ரெஷன் ஆரம்பிச்சு எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம், ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இந்த மெஷின் வந்து உங்க டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்குது, எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணுது, அது எப்படி கஸ்டமைஸ் பண்றது தெரியும் உங்களுக்கு. உங்களால கஸ்டமைஸ் உங்க அல்காரிதத்துக்கு வந்து மெஷின் லேர்னிங் வந்து பிளாக் பாக்ஸ், ஒண்ணுமே தெரியாது. நீங்க டைரக்டா என்ன செய்யணும், நீங்க கொண்டாந்து நீங்க பாட்டு நீங்க வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணா ஆன்சர் கொடுத்துரும். ஆனா உங்களுக்கு உள்ள என்ன மெக்கானிசத்தினால இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது நம்ம வந்து மெஷின் லேர்னிங் வந்து நம்ம ஹைப்பர் பாராமீட்டர் ஒன்று இருக்கு, அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூன் பண்ணுவீங்க. இப்போ அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூன் பண்ணோம்னாக்க அது எப்படி வந்து டியூன் பண்ண இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டா செட்ல வந்து என்ன பண்றேன்னாக்க, நாளைக்கு வந்து மழை வரப்போகுது, எனக்கு எவ்வளவு மழை வரப்போகுது, 95% மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சொல்லும். ஓகே தானே? இதை நான் என்ன பண்றேன்னாக்க டியூன் பண்றேன், இன்னும் கொஞ்சம் டேட்டாவை இன்னும் பர்ஃபெக்டா கொடுத்து ஒழுங்கு இந்த எண்ணியன் இருக்கு, டேட்டாவே இல்லை, எனக்கு டேட்டாவே இல்லை பாருங்க, நான் அவைலபிள் டேட்டாவே இல்லை. மெஷின் புரிஞ்சுக்க அப்படின்னாக்க இல்லாத டேட்டாவுக்கு என்ன பண்ணலாம்,
ஓகேவா? அது மாதிரி இந்த இல்லாத டேட்டா, மிஸ்ஸிங் டேட்டாலாம் கொடுத்து அதை நம்ம என்ன பண்றோம், ஹைப்பர் பாராமீட்டர் ஒன்று இருக்கு. இந்த ஃபைன் டியூன் பண்ணும்போது நாளைக்கு மழை வரதுக்கு வாய்ப்பு வந்து 95%, 96.1 அப்படின்னு காமிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க வந்து அந்த டேட்டா செட்டை நீங்க ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி அந்த ஹைப்பர் பாராமீட்டர் ஒன்று இருக்கு, அதை வந்து நீங்க ஃபைன் டியூன் பண்ணணும். மெஷின் லேர்னிங் படிச்சவங்களுக்கு வந்து உங்களால ஹைப்பர் பாராமீட்டர் ஃபைன் டியூன் பண்ண தெரியலனாக்க நம்ம வந்து கட்டாயம் வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் கிடையாது, டேட்டா சயின்டிஸ்ட் கிடையாது. முக்கியமான விஷயம், மெஷின் லேர்னிங்ல ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் வந்து ஹைப்பர் பாராமீட்டர் இருக்கும். அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூன் பண்ண தெரியலனாக்க நமக்கு வந்து நம்ம மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் சொல்லக்கூடாது. சரியா? அதை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. எந்த இன்ஸ்டியூட் படிச்சாலுமே சார் இது என்ன சார் எனக்கு வந்து 20 ஹைப்பர் பாராமீட்டர் போட்டுருக்கு சார், இப்ப எனக்கு எப்படி சார் ஒவ்வொரு பாராமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பாராமீட்டர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ரேண்டம் ஃபாரஸ்ட்டை பார்த்தோம். சபி நம்ம இது எங்க இருக்கு பாருங்க, டிசிஷன் ட்ரீ எங்க இருக்கு பாருங்க. சபி, சர்மிளா, சர்மிளா, சபி சார் பாக்குறேன் சார். அந்த கீழே பாருங்க, டிசிஷன் ட்ரீ காமிச்சிருவாங்க உங்களுக்கு அப்படின்னு. டி ஃபார் டிசிஷன் ட்ரீ, மெட்ரிக்ஸ், எம்எல், வீடியோஸ், நைட் பேஸ் இருக்குது. ரேண்டம் ஃபாரஸ்ட் போட்டுமா இதுல மேல போங்க, மேல போங்க சார். இது இருப்பாங்க சார், டேட்டா செட் கீழ இருப்பாங்க சார். எங்க மேல எஸ் ஓகே ஓகே ரைட் சரி. எம்எல்ஏ இந்த இருக்குல்ல, ஓகே ஐரிஸ்க்கு அது சோ இத போட்டு நம்ம இல்ல சார், டிசிஷன் ட்ரீ ஐரிஸ் ஹைப்பர் பாராமீட்டர்னு இருக்கு பாருங்க சார். போட்டுருக்குமா? அந்த டிசிஷன் ட்ரீலே பாருங்க சார். டிசிஷன் ட்ரீ ஹைப்பர் பாராமீட்டர் சைட் ஆப் ஓபன் பண்ணுங்க. அந்த இந்த ஃபோல்டர்ல பாருங்க சார். எட் டு கம்ப்ளீட்டுக்கு மேல ஒன்னு இருக்கு பாருங்க சார். இங்க இருந்தா இல்ல அதுக்கு கீழ வாங்க சார். அதான் அதான் சார். எம்எல் போட்டுருக்கோம் ஹைப்பர். ஓகே ஆல்ரைட் சரி. ஸோ நமக்கு வந்து நான் எதுக்கு நம்ம லீனியர் அல்ஜிப்ரா படிக்கிறோம்னா அது தெரிஞ்சுங்க. நம்ம வந்து மெஷின் லேர்னிங் படிக்கும் போது நமக்கு வந்து என்ன தெரியும்னு ஃபர்ஸ்ட் பாத்துங்க நீங்க. அப்பதான் நம்ம வந்து அந்த மெஷின் லேர்னிங் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரியா? நீங்க மெஷின் லேர்னிங்குடைய அல்காரிதம் கொடுத்தாக்க எந்த கொஸ்டின் கேட்காம என்ன பண்ணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இப்ப அது முக்கியம் இல்லை. இது வேற தான் உங்களுக்கு ஹைப்பர் பாராமீட்டர் இந்த இருக்குல்ல. இது வந்து 10 பாராமீட்டர் இருக்குது. ரேண்டம் ஃபாரஸ்ட்ல வந்து 15 இருக்குது. நீங்க ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. என்ட்ரோபினா என்ன, பெஸ்ட்னா என்ன, மேக்ஸ் டெப்த், இவ்வளவு ஒவ்வொரு பாராமீட்டரும் என்ன பண்றோம்னாக்க தனித்தனியா கோடு போட்டிருக்கும். தனித்தனி கோடு. என்ட்ரோபினா என்ன சொல்லி, என்ட்ரோபி எத்தனை மாடல் இருக்குது, ஏன் என்ட்ரோபி பண்றோம், என்ட்ரோபினா என்ன அப்படின்ட்டு தனித்தனியா வந்து டிசிஷன் ட்ரீல வந்து 10 கோடு போட்டு வச்சிருக்கோம். சோ இந்த இடத்துல இது பேர் தான் உங்களுக்கு வந்து ஹைப்பர் பாராமீட்டர் பேர். இந்த ஹைப்பர் பாராமீட்டர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டியூன் பண்ண தெரியணும். நன்னு போட்டு வச்சிருப்போம். நன்னு போட்டா என்ன ஆகும், சிசிபி ஆல்பா என்ன பண்ணும், உங்களுக்கு டாஸ் வெயிட்னா என்னன்னு இப்ப ஒரு டிசிஷன் ட்ரீ எடுத்துக்கிட்டு 10 டிசிஷன் ட்ரீ வந்து தனித்தனியா கோடு போட்டு ரியல் டைமா கோடு போட்டு வச்சிருக்கு நம்ம. சரிதானே? ஆனா உங்களுக்கு இதெல்லாம் புரியணும்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன, லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டேட்டா வந்து எப்படி வந்து மேட்ரிசஸா மாறுது, வெக்டரா மாறுது தெரியும் உங்களுக்கு. இந்த நம்ம பாக்குறது தான் டேட்டா உங்களுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு 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 வெக்டராவோ மேட்ரிசஸாவோ இதை மாற்ற போறோம் உங்களுக்கு. இந்த டேட்டா செட்டை அப்பதான் உங்களுக்கு வந்து மிஷின் புரியும். எப்படி மாற்ற போறோம், வெக்டராவும் மேட்ரிசஸாவும் மாற்ற போறோம். நம்ம அந்த வெக்டர் மேட்ரிசஸ் படிக்கிற கான்செப்ட் பேர் தான் லீனியர் அல்ஜிப்ரா. சரியா? நமக்கு தான் டேட்டா செட் உங்களுக்கு அப்புறம் மிஷின் அப்படி எடுத்துக்காது உங்களுக்கு. சரியான ஒன் மோர் டைம். இப்ப நம்ம சொன்ன உங்களுக்கு அப்புறம் இந்த இருக்கு பாரு. ஸோ நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். வெக்டர்னு படிக்க போறோம் உங்களுக்கு எல்லாமே. இது என்ன ஆகும்னாக்க என்ன செய்யும், எனக்கு என்ன பண்ண போறோம், அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் வந்து நான் என்ன செய்வேனாக்க வந்து வெக்டரை மாற்றிடுவேன். அதான் லீனியர் அல்ஜிப்ரால அடுத்து படிக்க போறோம். அடுத்த டாபிக் படிக்க போறோம். வெக்டரை மாற்றணும். என்ன வெக்டர்னாக்க என்ன செய்யும் மாதிரி என்ன செய்யணும், போட்டு நம்ம வரிசை கோடு போட்டுருவோம். வரிசை மாதிரி கோடு போட்டுருவோம். அதாவது இது வந்து 1,00,000 வெக்டரை மாற்றிடுவேன். இந்த கண் இருக்குல்ல, 1,00,000 வெக்டரை மாற்றிடுவேன். இது மாதிரி நம்ம என்ன செய்யும், கொடுக்குற கோடு போட்டு 1,00,000 வெக்டரை மாத்திட்டு எனக்கு வந்து இந்த பீப்புள் மட்டும் போதும் எனக்கு, இல்ல அந்த ஐப்ரோஸ் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு அந்த வெக்டா தான் என்ன செய்யும், உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து உங்களுக்கு புதுசா உங்களுக்கு வந்து இமேஜை ப்ராசஸ் பண்ணி இந்த பீப்புள் மட்டும் வேணுமா, இல்ல உங்க ஐப்ரோஸ் மட்டும் வேணுமா, இப்ப எனக்கு அது உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு லைன் வெக்டார் தான் என்ன தெரியணும், அது எங்க இருக்குது, லீனியர் அல்ஜிப்ரால இருக்கு உங்களுக்கு. அப்புறம் சரியா, இதான் பார்க்க போறோம் நான். இந்த வெக்டருடைய லென்த் என்ன, மேக்னிடியூட் என்ன, இது எந்த டைரக்ஷன்ல இருக்குது, ஓகேவா, அதெல்லாம் பின்னாடி பார்க்கணும். அந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து வெக்டார்னு பேரு. அந்த வெக்டார் புரியணும்னாக்க உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு வந்து லீனியர் அல்ஜிப்ரா தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் சரி ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் போயிடணும். டவுட்னா கையோட ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க மறுபடியும் சொல்றேன், எதையுமே நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் கவனிச்சா போதும், உங்களுக்கு ஸ்லோவா போயினா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இதை நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. சரியா, அப்புறம் பாருங்க.
அப்புறம் வந்து நம்மளுடைய நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுடைய இதான் உங்களுடைய டேட்டா, இதான் உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா. இதை மிஷின்ல கொடுத்து நாளைக்கு வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலம் நம்ம வந்து எம்எல் மெஷின் லேர்னிங் மூலம் நாளைக்கு மழை வருமோ வரப்போவாதா, இது நம்ம வந்து ஒரு லேமேனோட கொஸ்டின் இப்ப சரியா. அதுக்கு தான் இது வந்து நம்ம டேட்டா செட்டை பார்க்குறோம். மெஷின் வந்து டேட்டா செட்டை பார்க்காது, எப்படி பார்க்கும்போது பார்க்குறது, இதை எப்படி வந்து மெஷின் படிக்கும் நம்ம டேட்டா செட்டை, அதனுடைய கான்செப்ட் நம்ம தெரியறதுக்கு வந்து நம்ம லீனியர் அல்ஜிப்ரா மிக மிக முக்கியமான விஷயம். இப்ப நாங்க சொன்னல, இப்ப பார்த்தாச்சு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, என்னட்ட ஒரு காலம் ஒன்று இருக்கு இந்த இருக்கு இல்லையா. இப்போ வந்து இப்ப இதுல என்னன்னு இருக்கு பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு இன்டிஜர் இருக்கு இதுல. நான் ஏன் அது வந்து ஹோல் நம்பர் சொல்ல முடியாதுனாக்க, இதுல வந்து ஃப்ளோட் இருக்குது, இது இன்டிஜரா இருக்குது. எனக்கு என்ன இருக்குதா, பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்குதா, நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கா தெரியும் எனக்கு அப்புறம். சரியா உங்களுக்கு அப்புறம். ஸோ இந்த டேட்டா வந்து எந்த ஃபேமிலியில் இருக்கு, இது வந்து இன்டிஜர் ஃபேமிலியில் இருக்கு உங்களுக்கு அப்புறம். இது என்ன ஃபேமிலி இருக்குது வந்து, இது வந்து எனக்கு வந்து இப்ப ஒரு நம்பரா இருக்குது, பாஸ்ட் நம்பரா இருக்குது. இது வந்து டெசிமல்ல கிடையாது, அதாவது எனக்கு வந்து ரேஷனலும் கிடையாது, இர்ரேஷனலும் கிடையாது, எனக்கு வந்து அப்புறம் டெசிமலாவும் கிடையாது. எனக்கு இது என்ன இருக்கலாம், இது எனக்கு வந்து என்னங்க அது 19 என்ன உங்களுக்கு ரேஷனல் நம்பரா வேற நம்பர் ஆச்சும். 19 ரேஷனலா இர்ரேஷனலா, யாரும் சொல்லுங்க யாராச்சும். என்னபடி தப்பா சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிப்போம். 19 ரேஷனலா, ரேஷனல். ஓகே, நம்ம ஏன் பார்ப்போம் ரேஷனலா கன்ஃபார்ம் பண்ணிப்போம். நம்ம ரேஷனலுக்குன்னா என்ன இருக்குனாக்கா, ரேஷனலா கட்டாயம் ஃபிராக்ஷன் சொல்றோம். ஏன் இருக்கா, அவர் ஏன் ரேஷன் சொன்னாருனாக்க 19 எப்படி எழுதலாம்னாக்க 19/1 எழுதலாம். அதான் சொல்ல ட்ரை பண்ணிட்டீங்க. ஆமா சார். ரைட், ஓகே. ஆனா ஜெனரலா சொல்லுங்க, அது வேண்டாம். 19/1 எழுதாம நார்மலா 19 எப்படி சொல்ல முடியும், நம்ம ஒரு கோல் நம்பர் சொல்லலாமா? ஓகே சார், கோல் நம்பர் 19 வருமா சார்? வரும்ல? ஆமா சார் வரும். ஓகே, சப்போஸ் நாங்க 0 போட்டுருக்கோம், 0 என்ன இருக்கும், கோல் நம்பரா இது வந்து நேச்சுரல் நம்பரா? இது 0ன்றது வந்து கோல் நம்பரா நேச்சுரல் நம்பரா பார்த்து சொல்லுங்க. நம்ம புதுசுதான் படிக்கிறோம், மறந்துடுவோம் தாங்க. பார்த்து சொல்லுங்க. ஓகே, புதுசுதான் நம்ம எல்லாமே இப்பதான் படிச்சு முடிச்சுக்கோங்க, மறந்துடுவோம் நம்ம. பார்த்து சொல்லுங்க. இந்த 0 எதுல வரும் பாருங்க, ஹோல் நம்பர் அண்ட் இன்டிஜர். ஒண்டர்ஃபுல். யார் சொன்னா ஹோல் நம்பர் அண்ட் இன்டிஜர்? அது வந்து ஹோல் நம்பராகவும் இருக்கலாம், அப்புறம் வந்து இன்டிஜரி வரும், 0 வந்து இங்கே வரும். சரியா, சரியா போச்சு, அவ்வளவுதான். ஸோ நமக்கு அவங்க தெரிஞ்சிருக்கு. இப்ப அடுத்தது அப்புறம் இப்போ டேட்டா செட், ஏன் டேட்டா செட்டை பார்த்தோன்னே முதல்ல அவங்க தெரிய வேண்டியது வந்து டேட்டா செட்டை வந்து இன்ஃபர்மேஷன் என்ன ஃபேமிலியில வரும் தெரியணும். நேச்சுரல் நம்பர் ஃபேமிலியா, ஹோல் நம்பர் ஃபேமிலியா, இன்டிஜர் ஃபேமிலி, ரேஷனல் ஃபேமிலி, இர்ரேஷனல் ஃபேமிலி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சரியா, அப்பதான் நம்ம புரியும் உங்களுக்கு. அதை பார்த்து நம்ம சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப ரைட், 2 ஃபேமிலி சொல்லிருக்கோம். நம்ம ரியல் நம்பர் ஃபேமிலி சொல்லிருக்கோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி சொல்லிருக்கோம் நம்ம. சரியா, இப்ப ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கோம், காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்க்கல. இதேதான் இன்னும் கொஞ்சம் இன்னொரு இமேஜ் போட்டு புரியறதுக்காக போட்டுருக்கோம், அவ்வளவுதான். இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா 0 மட்டும் தான் இருக்க போது. இன்டிஜர் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ரேஷனல் நம்பர் என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து ஃபிராக்ஷனா எழுத முடிஞ்சுனாக்க அது வந்து ரேஷனல் நம்பர், ஃபிராக்ஷனா எழுத முடியலனாக்க இர்ரேஷனல் நம்பர் பார்த்தோம். இப்ப ரேஷனல் நம்பர் என்னன்னாக்க வந்து டெசிமல் வந்து என்னன்னாக்க ரிப்பீட்டேட்டிங்கா இருக்கும், டெர்மினேட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து 4.125 அவ்வளவுதான். அதுக்கு மேல ஸ்டாப் பண்ணியாச்சு, அதுக்கு மேல நம்பர் இல்ல, சரியா போச்சு, அவ்வளவுதான். இன்னொன்னு என்ன உங்களுக்கு வந்து இர்ரேஷனல் என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து கண்ட்ரிஸா வந்து இதை நம்ம வந்து இதை நம்ம கணக்கு நம்ம மேக்ஸ்ல போடும்போது 2.5553 வரிசையா போயிட்டே இருக்கு. நம்ம அது வந்து நம்ம டெர்மினேட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து டெசிமலுக்கு வர்ற பாயிண்ட் வந்து நான் ரிப்பீட்டிங்கா இருக்கும் பார்த்தோம் நம்ம. சரியான இதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரியல் நம்பர்ல வந்து இதான் மொத்த ஃபேமிலி, 5 ஃபேமிலி இருக்கு, மொத்தம் சப் ஃபேமிலி 5 இருக்கு பார்த்தோம் நம்ம. எக்ஸாம்பிள் இருக்கும், அதே தான் புதுசா போட்டுருக்கு நம்ம. நான் இன்னும் உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி நடத்துல இதான் பேசிட்டு இருக்கோம், நம்ம ரியல் நம்பர் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு இமேஜ் ஒன்று, நேச்சுரல் கவுண்ட் பண்றது, ஹோல் நம்பர் 0 இருக்கும், இன்டிஜர் வந்து பாசிட்டிவ் பிளஸ்ல இருக்கும். உங்களுக்கு ரேஷனல் வந்து ரேஷியோ ஆஃப் 2 இன்டிஜர் இருக்கும். ரேஷனல்னு சொன்னாலே என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து அப்புறம் ரேஷியோ 1/2 ரேஷியோ பாதியை பிரிச்சாச்சு. ஓகேவா, 2 இன்டிஜர் இருக்கும். நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்லையும் ஹோல் நம்பர்லையும் இன்டிஜர் 2 நம்பர் இருக்காது, ஒன்று தான் இருக்கும். 40, 50, 10 இருக்கும். ரேஷனல் 2 நம்பர் இருக்கும், 1/3. 5 நாக்கு வந்து 5/1, இது 2 நாக்கு 2/1. அப்படி வந்து 2 நம்பர் இருக்கும், ரேஷியோ இருக்கும் உங்களுக்கு பார்த்தோம். சரியான அது பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து இர்ரேஷனல் பார்த்தோம். சரிதானே பார்த்தோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம நடத்தவங்களுக்கு இப்ப நடத்த போறவங்களுக்கு. சரியா, அப்புறம் இன்னொரு இமேஜ் உங்களுக்கு வித்தியாசமா காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான். நம்ம வந்து இன்னைக்கே முடிஞ்சாக்க நம்ம வந்து இந்த அல்ஜிபிரிக் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த நம்பர் சிஸ்டத்தை வந்து நம்ம பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம், அதை அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனா எப்படி மாத்துறது அதையும் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே தானே, இதே தான் போட்டிருக்கோம் நம்ம. உங்களுக்கு என்ன நடத்தல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் நடத்தல, அதை நடத்த ஆரம்பிச்சிருவோம்.
ரைட். இன்னொரு இமேஜ் உங்களுக்கு வித்தியாசமா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்க போறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் 0 இருக்குது, இன்டிஜர் மைனஸ் பிளஸ் இருக்கும். எப்போதுமே உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பர்னா ரேஷியோன்னு சொல்லிருக்கோம். அந்த நம்பர் எல்லாம் என்ன செய்ய முடியும், ஃப்ராக்ஷனா எழுத முடியும். 5ன்ற ஹோல் நம்பர் வந்து அது வந்து நம்பரா இன்டிஜரா இருக்குது. அது வந்து 5/1 எழுதியாச்சுனாக்கா இட் பிகம்ஸ் ரேஷனல் நம்பர் பார்த்துருக்கோம் நம்ம வந்து. சரியா? அப்புறம் இரேஷனல் நம்பர் வந்து என்னால ஃப்ராக்ஷனா எழுத முடியாதுன்னு சொல்லிருக்கோம். ஒரே டிஃபரெண்ட் என்ன பார்த்தோம்னாக்க இது வந்து டெசிமல் வந்து ரிப்பீட்டிங்கா போயிட்டு இருக்கும். டெர்மினேஷன் பண்ண முடியும். 5.3556 எழுத முடியும். பட் இரேஷனல் பண்ண முடியும் உங்களுக்கு கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் பார்த்தோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்து முடிச்ச நம்பர். சரி, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போறோம், கொஞ்சம் இன்னொரு எக்ஸாம் பார்க்க போறோம் நம்ம. நீங்க அப்ப கையோட நீங்க வந்து என்ன பண்றீங்க, பைத்தான் கோடு போட்டு பார்த்தா மட்டும் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு உங்களுக்கு. சரியா? கையோட ஒரு கோடு போட்டு பார்த்துக்கணும். நம்ம எப்படி பைத்தானை வந்து எப்படி ரேஷனல் புரிஞ்சுக்குது அப்படின்ட்டு. இப்ப கவனிங்க. இப்ப நான் என்ன சொல்றோம், பைத்தான் வந்து நிறைய பில்ட்-இன் பேக்கேஜஸ் இருக்கு, நிறைய இருக்குது. என்னால வந்து இப்ப வந்து 210க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. என்ன செய்ய முடியும், என்னால போயிட்டு மேத்ல போயிட்டு எனக்கு வந்து என்ன பண்ண போறோம், மேத் டாட் ஸ்கொயர் ரூட்னு போட்டு ஃபங்க்ஷன் இருக்கு போட்டு 210 போட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துரும் எனக்கு. நம்ம கஷ்டப்பட்டு பண்றதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு என்ன தெரியும்னாக்க மேத்ன்ற ஒரு மாடியூல்ல ஏன் வந்து மாடியூல்னு சொல்றேன்னாக்க லோயர் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு எப்போதுமே சொல்றது உங்களுக்கு. சரிதானே? அப்புறம் பார்த்துருக்கோம். அதுல உள்ள எனக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு, ஸ்கொயர் ரூட் இருக்குதா, கியூப் ரூட் இருக்கா, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு ரியல் டைத்துக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. சரியா? பார்த்துருக்கோம். அப்புறம் பாருங்க, நம்ம பைத்தான் வந்து இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கு வந்து சொல்லிருக்கோம். இந்த பேக்கேஜஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும், இம்போர்ட்ன்ற கீவேர்டு வச்சு பயன்படுத்தணும்னு நான் போட்டிருக்கோம். இது மட்டும் டீட்டெயிலா போக மாட்டோம். நம்மளுடைய பர்பஸ் வந்து பைத்தான் கிடையாது, லீனியர் அல்ஜிப்ரா தான். சரியான? அதுக்காக வேண்டி பைத்தான் கூட அவசியம் பார்த்துங்க. ஏன் இம்போர்ட்டா பண்றோம்னு பார்த்துங்க. டவுட்னா குரூப்ல கேளுங்க. பைத்தான் உள்ள கிளாஸ் எடுக்க சொல்றேன், நான் கிளாஸ் எடுக்க சொல்றேன். அப்புறம் பார்த்தோம்ல உங்களுக்கு சொல்றதுக்குள்ள எஃப்னு சொன்னாக்க எனக்கு யூஸ் பண்ண கிளாஸ். எப்போதுமே பைத்தான்ல வந்து உங்களுக்கு ப்ரீபில்ட் கிளாஸ் இருக்குல்ல, ப்ரீபில்ட்னாக்க ஏற்கனவே பில்ட்-இன் கிளாஸ் இருக்கும்ல, எப்போதும் உங்களுக்கு வந்து அப்பர் கேஸா இருக்கும். ஓகேவா? இந்த வரைக்கும் எஃப்னு இருக்கும். அப்புறம் வந்து பேக்கேஜஸ், சப் பேக்கேஜஸ் வந்து இந்த லோயர் கிளாஸா இருக்கும் எப்பவுமே. என்ன சார் பேக்கேஜ், சப் பேக்கேஜ்னாக்க பைத்தான்ல நோட்ஸ் பாருங்க. டவுட்னாக்க நான் கிளாஸ் எடுக்க சொல்றேன் உங்களுக்கு. சரி, பார்த்தாங்க 2 பண்ணிருக்கேன். எனக்கு வந்து நான் ஃப்ராக்ஷனை உண்டாக்குறேன். ஏன் ஃப்ராக்ஷன் உண்டாக்குறேன்னாக்க நான் வந்து ரேஷனல் நம்பர் வந்து பைத்தான்ல உண்டாக்க சொல்றேன். பைத்தானுக்கு வந்து எனக்கு வந்து ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கு காமிக்க சொல்லிருக்கேன். சரியா? இங்க பாருங்க, அதான் ஃப்ராக்ஷன் கிளாஸ் ஒன்று இருக்குது. இது என்ன எனக்கு வந்து ரேஷனல் நம்பர் உண்டாக்குறதுக்கான கிளாஸ் தான் ஃப்ராக்ஷன். ஏன் சொன்னவங்களுக்கு எப்படியுமே ரேஷனல் நம்பர் என்ன இருக்கணும், ஃப்ராக்ஷன் இருக்கணும். இப்ப 5னாக்க 5/1, 3/2, -3/1 அது மாதிரி இருக்கணும். இப்ப ஸோ என்ன கொடுத்தேன் பாருங்க. இப்ப 5 தெரியும் உங்களுக்கு, இன்டிஜர் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஹோல் நம்பர் தெரியும், 0வோட வரும் தெரியும் உங்களுக்கு எப்பவுமே. இன்டிஜர் வந்து மைனஸ் பிளஸ் 2 பேரும். இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ரேஷன் நம்பருக்கு என்ன பண்ண போறாங்க, நான் போயிட்டு ஹலோ பைத்தான் எனக்கு வந்து நான் 3,4 கொடுக்குறேன், எனக்கு வந்து ஃப்ராக்ஷனா மாத்தி கொடுன்னு சொல்றோம். ஃப்ராக்ஷனுக்கு எப்போ என்ன சொல்றோம்னாக்க 2 நம்பர் சொல்லிருக்கோம். 1/2, 2/3, 11/3, -4/7 அப்படின்னு 2 இன்டிஜர் இருக்கும். ஃப்ராக்ஷன் ரேஷியோ இருக்குன்னு சொல்லிருக்கோம். 1/2 சொல்லிருக்கோம். சரியா? எனக்கு இந்த 3,4 வந்து எனக்கு வந்து ஃப்ராக்ஷனா மாத்தி கொடுன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன், ஃப்ராக்ஷன் ஒரு கிளாஸை வச்சு என்ன பண்றேன், நியூமரேட்டர் கொடுக்குறேன், டினாமினேட்டர் கொடுக்குறேன். எப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி போறீங்களோ, புதுசா பைத்தான் கத்துக்கிறீங்கல்ல, நிறைய பேர் வந்து எம்எஸ் மேக்ஸ் முடிச்சு வந்தாங்க, அவங்கெல்லாம் கவனிச்சிங்க. டக்குன்னு போயிடக்கூடாது. இது வந்து கிளாஸ் ஃப்ராக்ஷன் போட்டிருக்கு, பிராக்கெட் ஒன்று போட்டிருக்குது. சரி, அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்குது, நியூமரேட்டர்னு கொடுத்துருக்கு, டினாமினேட்டர் கொடுத்துருக்கு. இது என்ன, 2 பாராமீட்டர் கொடுத்துருக்குது. இது வந்து பாராமீட்டர் பேர் நியூமரேட்டர். இந்த பாராமீட்டர் என்ன எடுத்துக்கும், இன்டிஜர் எடுத்துக்குமா, டெசிமல் எடுத்துக்குமா, எல்லாம் இருக்கும் போல. அது கீழே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஃப்ராக்ஷன் எது ரிட்டர்ன் பண்ணும், இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா போய் பார்க்கணும். நீங்க சும்மா ஆன்சர் பண்ணாதீங்க. நியூமரேட்டர் கொடுக்குறேன், டினாமினேட்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுங்களா, நியூமரேட்டர் டினாமினேட்டர்னாக்க நியூமரேட்டர் டினாமினேட்டர். நம்ம என்ன தமிழ் என்னங்க, யாராவது சொல்லுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் மீதியா அது கொஸ்டின்ல இருக்கு. பகுதி விகுதியா, தேங்க்யூ சோ மச். பகுதி விகுதி. ஓகேவா? பகுதி விகுதி. டினாமினேட்டர் நியூமரேட்டர், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஸோ நம்ம வந்து பகுதியையும் விகுதியையும் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து எனக்கு வந்து ஃப்ராக்ஷனா கொடுக்கும் நமக்கு. இப்ப சரியா பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன பண்றோம், எனக்கு வந்து 3,3 ஒரு நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வந்து ரேஷனல் நம்பர் கொடுன்னு சொல்லிருக்கோம். ஸோ ஃப்ராக்ஷன்ற மெத்தட் கிளாஸ் வந்து பைத்தான்ல ஏன் கொடுக்குறோம்னாக்க நம்ம 2 நம்பரை வந்து பகுதியையும் விகுதியும் கொடுத்தோம்னாக்க, சரியா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கொடுத்தோம்னாக்க நமக்கு என்ன கொடுக்கும், உங்களுக்கு வந்து அது யார் சார் கிளிக் பண்றது, சரி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஃப்ராக்ஷன் 3,-3 கொடுக்குறேன். அப்புறம் பாருங்க, எனக்கு ஃப்ராக்ஷன் வந்து 1,-5 2 நம்பர் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஃப்ராக்ஷன்ல 0,5 கொடுக்குறேன்,
சரிதான் பார்க்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ராக்ஷனு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுங்க, இர்ரேஷனல் நம்பர் உண்டாக்க சொல்றேன். இர்ரேஷனல் நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இர்ரேஷனல். சரிதானே? ஸோ அது மாதிரி வருங்க. எனக்கு வந்து அப்புறம் இது மாதிரி எனக்கு பை வேல்யூ கேட்குறேன். பை வேல்யூ கேட்குறேன். ஸோ ஆன்சருக்கு ரன் பண்ணி பாருங்க. எப்படி வந்து பைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குன்னு பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் நம்பரு, ஹோல் நம்பரு, இது வந்து பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும் பார்த்து நம்ம வந்து இதுதான் ரேஷனல். என்ன கொடுத்தீங்க நீங்க? நியூமரேட்டர் 3/4 3 கொடுத்தீங்க இல்லையா? 3/4 கொடுத்தோம் நம்ம. ஓகேவா? 3/4 கொடுத்தோம்ல. நம்ம என்ன கொடுத்தோம்? நம்ம வந்து பகுதி வீதி கொடுத்தோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 3,4 இன்டிஜரை கொடுத்தோம் நம்ம. ஏன்னாக்கா நமக்கு வந்து ரேஷனல் நம்பருக்கு வந்து 2 நம்பர் வேணும். உங்களுக்கு என்ன பண்ணுது? 3/4 நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு பைத்தான் கொடுத்துருந்தாங்க. சரிதான்? 3/4. அப்புறம் வந்து ரேஷனல் நம்பர் வந்து இது என்ன 1/1, ரேஷனல் நம்பர் -1/1, ரேஷனல் நம்பர் -1/5 இதெல்லாம் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுங்களா, உங்களுக்கு நம்ம வந்து பைத்தான்ல ஃப்ராக்ஷன் நம்பர் உண்டாக்கணும்னாக்கா நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. அந்த கிளாஸ் வந்து ஃப்ராக்ஷனு. அந்த ஃப்ராக்ஷன் கிளாஸ் வந்து என்ன பண்ணாங்க வந்து 2 வேல்யூ வாங்கிக்கும், பகுதி விகிதம் வாங்கிட்டு நமக்கு வந்து 3/4 கொடுக்குது. இப்ப இதான் தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கு. சார் ஒரே ஒரு கரெக்ஷன். தொகுதி பகுதிங்க சார். என்ன சொல்லுங்க? தொகுதி பகுதிங்க சார். ஓ, தொகுதி பகுதியா? சரி, ஓகே. ஆ. இது ஏதாவது மேல உள்ளது தொகுதி, கீழே உள்ளது விகுதி அப்படியா? 3/4 மேல உள்ளது தொகுதி சார், பகுதி கீழ உள்ளது பகுதி. மேல தொகுதி சார், கீழ உள்ளது விகுதி சார். சரி, ஓகே. நீங்க சரி, சொல்றேன். பகுதி. நீங்க சார் மேல உள்ளது தொகுதி தொப்பி ஞாபகம் சார், கீழ வந்து பாதம் பகுதி. ஓகே, ஓகே. தொப்பினா மேல உள்ளது பகுதி. அருமையான விஷயம், நல்ல விஷயம். யார் பேசுறது? சொன்னது யாரு? உங்க பேர் என்ன? ஷாம்லாங் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரைட். அது மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோம். இப்போ என்ன கேட்பாங்கன்னாக்கா, நம்ம வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க, எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு ரியல் டயத்துல வந்து நான் கோடு மூலமா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு வந்து ஒரு ரேஷனல் நம்பர் வேணும். இப்ப அதை என்ன செய்யணும்னாக்க 2 நம்பர் கொடுத்தோம்னாக்க ஃபிராக்ஷனல் கிளாஸை கால் பண்ணிட்டு 2 இன்டிஜர் கொடுத்தோம்னாக்க என்ன செய்யும்? உங்களுக்கு தொகுதி பகுதி மேடம் சொன்னாங்களே, தொப்பி டாப்ல மேல வச்சுங்க, பகுதி பாதம் சொன்னாங்க இல்லையா, மேலே கீழே வச்சாங்களே அப்படின்ட்டு பாத்துங்க. இங்கிலீஷ்ல வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ண முடியும் உங்களுக்கு. சரியா? இர்ரேஷனல் நம்பர் எனக்கு உண்டாகணும் அப்படின்னாக்கா சொல்றதுல என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து நான் ரிப்பீட்டிங் வார்த்தை வச்சுங்க. 3 பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு என்னன்னாக்கா நான் ரிப்பீட்டிங் அந்த நம்பரே வராது உங்களுக்கு. இன்னொன்னு கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து ரேஷனுக்கும் இர்ரேஷனுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? இப்ப எனக்கு வந்து இர்ரேஷன் நம்பர் எனக்கு வந்து பைத்தான் மூலம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம மேத்ன்னு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி அது உள்ள ஸ்கொயர் ரூட் மெத்தட் மூலம் தான் என்ன செய்ய முடியும்? என்னால வந்து ஒரு இர்ரேஷன் நம்பர் பார்க்க முடியுது. ஆனா நீங்க ரியல் டைம் பார்க்க போதுங்க என்ன பண்ணுவீங்க? இது பார்க்கறதுக்கு வந்து ஃப்ளோட் மாதிரி இருக்கும். 3.14 வந்து எடுத்து இருக்கும். ஃப்ளோட் மாதிரி தெரியும் உங்களுக்கு 3.14. ஆனா கிடையாது. ஏன் வந்து இது வந்து ஃப்ளோட் டெசிமல் கிடையாது, ஃப்ளோட் கிடையாது, ரேஷனல் கிடையாதுன்னு சொல்றீங்கன்னாக்க, ஏன் ரேஷனல் நம்பர் இல்லை அப்படின்னாக்க வந்து என்னது? இதனுடைய அதாவது அந்த 3 பாயிண்ட்டுக்கு அடுத்து வரலாமே என்ன இருக்கு? நான் ரிப்பீட்டிங்கா இருக்குது. இதே சப்போஸ் எனக்கு வந்து இப்ப ரிப்பீட்டிங்கா இருந்துச்சுனாக்க என்ன செய்ய அனுப்புறோம்? என்னால என்ன செய்ய? என்னால போயிட்டு இப்ப ஓகே, சப்போஸ் எனக்கு இதே எனக்கு வந்து 1.4 இப்படி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இப்ப 3.555 இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ரேஷனலா இரேஷனலா? ரேஷனல். ரேஷனல். ஒண்டர்ஃபுல். ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன்னா ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகுது. 5 ரிப்பீட் ஆயிருக்கு. வெரி ட்ரூ. அதேதான் விஷயம் இருக்கு. அப்புறம் சரியா? அதை மட்டும் பாத்துங்க. சப்போஸ் இப்படி கூட இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ 3.171717 இதே மாதிரி கரெக்டா ரிப்பீட். இது வந்து ரேஷனல் உங்களுக்கு. சரியா? பாத்து இதை நீங்க பார்க்கும்போது தெரியணும். அதான் சொன்னேன். இப்ப டேட்டா செட் உங்களுக்கு பாக்குறதுக்கு இப்ப உங்களுக்கு வந்து இது வந்து ரேஷனலா இரேஷனலா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும் உங்களுக்கு. இப்ப சரியா? நீங்க இல்ல சார் இதான் உங்களுக்கு 3.55 இருக்குதே, இது வந்து ஏன் நீங்க வந்து இரேஷனல் கிடையாது அப்படின்னா இரேஷனல் கிடையாது. எனக்கு வந்து ரிப்பீட்டிங்கா இருக்கு. நமக்கு வந்து 3.5க்கு அந்த பக்கம் உள்ள வேல்யூஸ் என்ன இருக்கு? உங்களுக்கு ப்ரிசிஷன் எல்லாமே ரிப்பீட்டிங்கா இருக்குது. அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். அதான் உங்க அடிப்படை. இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இதை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பைத்தான் கோடு போட்டு பார்த்தவங்களுக்கு அப்புறம் டேட்டா செட்ல வந்து டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போது இண்டிஜரா, அது வந்து நேச்சுரல் நம்பரா, ஹோல் நம்பரா, அப்புறம் வந்து அது வந்து ரேஷனலா இரேஷனலா உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இதான் பார்த்தோம் நம்ம வந்து ரியல் நம்பர் ஃபேமிலி வந்து 5 ஃபேமிலி பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், என் பார்த்தோம். அப்புறம் வந்து ஹோல் நம்பர் பார்த்தோம். சில பேர் வந்து அதை டபிள்யூன்னு எழுதுவாங்க. டபிள்யூ இல்லை அப்படின்னாக்கா என் ஜீரோ எழுதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் இண்டிஜர் பார்த்தோம். அதுக்கு மேல ரேஷனல் இருந்துச்சு, அப்புறம் இரேஷனல் இருந்துச்சு. இதுதான் அந்த ரியல் நம்பர் ஃபேமிலியில உள்ள விஷயம். ரைட். இதான் மிக மிக அடிப்படையான விஷயம் பார்த்துருவோம். நம்ம அடுத்தது பார்த்தோம். சரிதானே? அப்புறம் பாருங்க. இப்ப இன்னும் கொஞ்சோன்னு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து இந்த நம்பரை வந்து பைத்தான் எப்படி புரிஞ்சுக்குது,
நம்ம இன்னும் லீனியர் அல்ஜிப்ரா கை வைக்கவே இல்லை, நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, இன்டிஜர் குறிப்பு உங்களுக்கு எப்பவுமே. இன்டிஜர்னாக்க என்ன செய்யும் உங்களுக்கு, மைனஸ் பிளஸ் இன்டிஜர் அது பண்ண உங்களுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி நமக்கு என்ன செய்யணும்னாக்கா ஃப்ராக்ஷனுக்கு என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஃப்ராக்ஷன் கிளாஸ் ஒன்று இருக்குது, அது ஃப்ராக்ஷனை கொடுத்துரும். பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம், நம்ம பார்த்தோம். எஃப் வந்து கேபிட்டல் பைத்தான்ல பார்த்தோம் நம்ம. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து மேத் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க, எனக்கு இர்ரேஷனல் நம்பர் உண்டாக்கணும் அப்படின்னாக்க நான் என்ன பண்றேன், மேத் டாட் ஸ்கொயர் ரூட்னு போட்டுனாக்க இது வந்து என்ன பண்ணும், எனக்கு வந்து கொடுத்துரும். பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பார்த்துருவோம். இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இப்போ பார்த்தோம்ல, இப்ப நம்ம பைத்தான வந்து நம்ம ஸ்கொயர் போட்டு பார்த்தோம்ல, இந்த ஸ்கொயர் ரூட்னு பார்த்தோம், மேத் டாட் ஸ்கொயர்னு பார்த்தோம் நம்ம. சரியா? சரி, இத எப்படி வந்து பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கிறது பார்ப்போம் நம்ம. சரிதானே? நம்ம பார்த்தோம்ல, மேத் டாட் ஸ்கொயர் ரூட் பார்த்தோம், மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பார்த்தோம்னா நம்ம 2 கொடுத்தோம் 5 கொடுத்தோம்னாக்க புரிஞ்சுக்கிறதுல. இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் பார்ப்போம், நம்ம இன்டெப்தா பார்ப்போம். சரி, பைத்தான் புரிஞ்சுக்கிறது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நார்மலா பார்த்துங்க, இது வந்து பவர் சிம்பல், பீபோர்ட் அப்படின்னா பவர், பீபோர்ட் அப்படி பவர். நம்ம வந்து 4 ஸ்கொயர், அது வந்து 4 கியூப், அப்புறம் 4 to the power 5 பார்ப்போம். நான் வரிசை மேலே பார்ப்போம், 4 ஸ்கொயர், 4 கியூப், அப்புறம் மேலே 4 இருந்துச்சுன்னா 4 to the power 4, 4 to the power 5 பார்ப்போம். இது பேர் எக்ஸ்பொனன்ட்னு பேர், இது வந்து பேஸ்னு பேர். ஓகேவா? இப்போ இது வந்து 4 கியூப்னாக்க எனக்கு என்ன பண்றேனாக்க 4 வாட்டி 4 × 4 × 4 போட போறோம். இப்போ இதை எனக்கு 4 to the power 4னாக்க 4 வாட்டி போடுறோம், 4 to the power 5னாக்க 5 வாட்டி போட போறோம். ஸோ இது வந்து எக்ஸ்பொனன்ட். சரியா? பார்த்துங்க, இது உங்களுக்கு தான். இது வந்து இப்போ நான் பவர் ஃபங்க்ஷன் மூலம் நான் அப்படி எழுதுனாக்க இது வந்து என்ன பண்ண உங்களுக்கு, இப்போ நான் பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், யூஸ் பண்ணி எனக்கு வந்து 4,2 யூஸ் பண்றேன்னாக்க மேத்ல என்ன செய்யும், எனக்கு வந்து எத்தனை வாட்டி எனக்கு வந்து பண்ணணும், இப்போ எத்தனை வாட்டி கொடுக்குது, 4,2னாக்க 4 × 4, 4,3னாக்க 3 வாட்டி 4 × 4 × 4, 4 போட்டாக்க 4 வரிசையா பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கு. சரியா? இது உங்களுக்கு இது மாதிரி எனக்கு வந்து எப்படி வந்து இந்த பவர் ஃபங்க்ஷனை பைத்தான் எப்படி புரிஞ்சுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் போட்டிருக்கோம், பார்த்துங்க. இதெல்லாம் எங்க இருக்குது, பவர் ஃபங்க்ஷனு, ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்லாம் மேத்ன்ற பேக்கேஜ் தான் இருக்குது உங்களுக்கு. சரிதானே? சரி, பார்த்துங்க. இந்த அடிப்படை தெரியாம நீங்க மறந்து நீங்க டைரக்டா வந்து லீனியர் அல்ஜிப்ரா உங்களுக்கு புரியும். ஆனா ஒரு லீனியர் அல்ஜிப்ரா என்ன பண்ணுவீங்க, பைத்தான் மூலம் எப்படி கொண்டு வரும் தெரியணும், அப்பதான் உங்களுக்கு வந்து புரியாது. இது பார்த்துருக்கோம். எனக்கு வந்து 2 வாட்டி 4 × 4, இது 3 வாட்டி 4 வாட்டி. அப்புறம் நான் என்ன பண்றேன், 4,1 கொடுக்குறேன், பர்பஸா கொடுக்குறேன். என்ன பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு பண்ண. சரியா? சரி, பாருங்க, ஒண்ணா பண்ணி காமிக்கிறோம், ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு, புரியுறதுக்கு. கவனிச்சுங்க. 4 × 4 தெரியும், ஆன்சர் உங்களுக்கு 16. இது நான் 3 வாட்டி வரும்போது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? அகைன் இது ஆன்சர் உங்களுக்கு. சரிதானே? 4 × 4 × 4 × 4. இல்லை கொஞ்சம் யார் போட்டு கேட்குறீங்க பாருங்க, ஸ்கிரீன் டவுன் எதை வேணா ப்ளீஸ். சரி, ஓகேவா? அதை பார்த்தோம். அப்புறம் பாருங்க, நான் பர்பஸ் என்ன பண்றேன், இப்ப எனக்கு இது உங்களுக்கு புரியணும். இப்ப நீங்க இந்த பாருங்க, பவர் ஃபங்க்ஷன்ல போய் நீங்க பண்ணி பார்க்கணும். இது எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றது சொல்றது. உங்கள்ட்ட போயிட்டு பிரிண்ட் டாட் ஹெல்ப்னு சொல்றது உங்கள்ட்ட ஞாபகம். பிரிண்ட்ல போயிட்டு எனக்கு என்ன பண்றோம், போயிட்டு பிரிண்ட்ல போயிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் ஆகும் போடுங்க. நீங்க போயிட்டு ஹெல்ப் ஆகும் கொடுத்தீங்கன்னாக்க என்ன சொல்றது, எனக்கு தெரியல அதுல என்ன பண்ணும், எனக்கு பவர் தெரியல அப்படின்னாக்க வந்து அது கொடுக்க. எனக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணோம்னாக்க வந்து கரெக்டா அது பவர் ஃபங்க்ஷன் வந்து இது கொடுத்து பாருங்க. பவர் ஃபங்க்ஷன் வந்து பேஸ் இருக்கும், அப்புறம் எக்ஸ்பொனன்ட் இருக்கும். பார்த்தோம் இல்லையா? பவர் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம் நம்ம வந்து, பவர் ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு பேஸ் இருக்கும், எக்ஸ்பொனன்ட் இருக்கும். சரியா? இது ரெண்டுமே கொடுக்கணும். இதுதான் பேஸ். எனக்கு 4ன்றது எனக்கு வந்து பேஸ், அந்த எக்ஸ்பொனன்ட். ஓகேவா? இப்படி பாருங்க, பேஸ் இருக்கும், எக்ஸ்பொனன்ட் இருக்கும், எம்மோடுன்னு ஒன்று இருக்கு, என்ன பாருங்க, மாட்னா என்ன. ஓகேவா? நன்னு போட்டுருக்கு, இது என்ன பார்க்க தெரியும் உங்களுக்கு. போயிட்டு ஒரு வாட்டி ஹெல்ப் போட்டு பாருங்க நீங்க. சரி, பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன பண்றேன், நான் வந்து 4,1 கொடுக்குறேன். இப்ப 4,1 ப்ளஸ் கவனிச்சுங்க. நீங்க எப்ப எல்லாம் அந்த மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்களோ, இது ஆன்சர் ஆக்சுவலா 4 தான். ஓகேதானே? அவன் என்ன பண்றாங்க, மேத் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் பைத்தான்ல எப்போதுமே ரிசல்ட் வந்து டெசிமலா கொடுக்கும், 4.0. ஆன்சர் ஆக்சுவலா 4 தான். நீங்க மேத் ஃபங்க்ஷன் அவுட்புட் எப்போதுமே மேத் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து 4.0 கொடுக்கும், இப்படி ஃப்ளோட்டா கொடுக்கும். ஞாபகம் வச்சு. சரியா? அப்புறம் பாருங்க, இப்போ வந்து 4/1 போட்டு பார்த்தோம். அப்புறம் என்ன பண்றேன், 4/4 போட்டு பார்க்குறேன். அப்புறம் 4 இது வந்து 4 ஸ்கொயர், 4 கியூப். இதோட எக்ஸ்பொனன்ட் பார்த்தோம் இல்லையா? எக்ஸ்பொனன்ட் பார்த்தோம், 4/3 பார்த்தோம். இப்போ 4/4, 4/2, 4/3 அதான் ட்ரை பண்றேன். எப்படி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறோம் நம்ம. சரியா? இங்க பாருங்க, அப்படின்னு 4/4 எப்படி இருக்கும், 4/2 எப்படி இருக்கும், 4/1/1 எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். சரி,
ஸோ இதுங்க 4 ஸ்கொயர் தெரியும் உங்களுக்கு 16, 4/1 உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு 4.0 ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? 4/1ன்றது வந்து 4.0 பார்த்தோம் நம்ம. எனக்கு வந்து 4/4 பவர் கால் எப்படி இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. ஸோ ஓகேவா? அப்புறம் இப்போ என்ன சொல்றேன், இப்போ எங்க ஊர்ல வந்து தஞ்சாவூர்ல வந்து 4.25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. இந்த இருக்குது எப்படி போட்டிருப்பாங்க, 4.25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருந்துச்சுன்னு 4 போட்டு அந்த பவர் பார்ப்போம் 1/4 போட்டுருவாங்க. அப்புறம் அது ஸ்கொயரா 4/2னாக்க தெரியும் உங்களுக்கு 4x4. இது 4/4 போடும்போது எப்படி ஆன்சர் வரும் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் 4/2 4 வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், 4,1 போட்டோம் இல்லையா, அது இன்னொரு கான்செப்ட் வந்து 4/1/1 போட்டாக்க என்ன செய்யறதுக்கு அர்த்தம் வந்து 1 அர்த்தம் உங்களுக்கு. ஸோ நம்ம பவர்னாக்க நீங்க வந்து 4/4 நினைச்சிட்டு இருக்காதீங்க. 4 ஸ்கொயர் 4 கியூப் மாதிரி 4 to the power of குவார்டர் 4 to the power of half போட முடியும். பார்த்துங்க, ஒரே விஷயம் டிஃபரெண்ட் என்னக்கு நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுக்கு பவர் நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, இது கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து 0 டிவிஷன் எரர் வந்து போது உங்களுக்கு ஒன்னாச்சு. அப்புறம் ப்ளஸ் கவனிச்சுங்க, நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்போனன்ட் கொடுத்தோம்ல, நம்ம கொடுத்த எக்ஸ்போனன்ட் இருக்கு பாருங்க, இந்த எக்ஸ்போனன்ட் எல்லாமே நான் வந்து பவர் 3 பவர் 2 பவர் 4 கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, மைனஸ் கொடுக்கவே இல்லை. ப்ளஸ் கவனிச்சுங்க, எக்ஸ்போனன்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது எனக்கு எந்த விஷயம் கிடையாது. இது வந்து 4x4 கொடுத்துட்டு எனக்கு கரெக்டாக கொடுத்து ஆன்சர் கொடுத்துது. பாசிட்டிவா இருக்கும்போது எனக்கு எந்த விஷயம் கிடையாது. இப்ப என்ன பண்றான்னு பேருது, அதனுடைய எக்ஸ்போனன்ட் இருக்குல்ல, எக்ஸ்போனன்ட் வந்து மைனஸ்ல கொடுக்குறேன். ப்ளஸ் கவனிச்சுங்க, இப்ப மைனஸ் கொடுக்குறோம். இப்ப பாருங்க, மைனஸ் கொடுக்குறோம். அது ரெண்டுமே சேர்ந்து போடலாம். இப்போ ஐடியா இருக்கும். இங்க எனக்கு 4 to the power of குவார்டர், 4 to the power of half, இது வந்து 4 to the power of 1, அதை அப்படியே மைனஸ் கொடுக்குறோம். நமக்கு என்ன 4 மடங்கு, அரை மடங்கு, இது வந்து 1/4 1/2 இல்லையா, 3/4 எல்லாமே அது மாதிரி இருக்கும். ப்ளஸ் கவனிச்சுங்க. ஸோ நீங்க வந்து யாருக்காச்சும் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? நான் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் இப்ப பாசிட்டிவ்ல வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது, அது எனக்கு வந்து நான் நெகட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகுது பாத்துங்க. யாருக்காச்சும் இதனுடைய தெரியுதா, இன்டர்பிரேஷன் பண்ண முடியுமா யாருக்காச்சும்? சரி, இது எப்படிங்க இப்ப இன்டர்பிரேட் பண்றது? இன்வெர்ஸ். என்னங்க? இன்வெர்ஸ். இன்வெர்ஸ், ரைட். ஓகே, சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, ஆரம்பிங்க சார். 4/1/4ங்கிறது வந்து 4/-1/4ங்கிறது வந்து 1/4/4ன்னு எழுதலாம். சரி. அதோட இந்த 1.41ஓட இன்வெர்ஸ் வந்து 0.707. 2 வந்து 1/2னாக்கா 0.5, 4 வந்து 1/4னாக்கா 0.5. ஸோ எக்ஸாக்ட்லி சண்முகம் பேசுறாரா? ஆமா சார். சரி, ஓகே, ரைட், ஓகே. இதை நம்ம நீங்க கொஞ்சம் திருப்பி உங்களுக்கு மெனக்கெட்டு உட்காந்து வீட்டுல போட்டு பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து ஏன் வந்துச்சு இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வாட்ஸ்அப்புக்கு போடுங்க. மறுபடியும் நம்ம நாள் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம திருப்பி நம்ம பார்ப்போம். நம்ம ஐடியா வரும் உங்களுக்கு, ஏன் பண்றோம், ஏன் அப்படி வந்திருக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரியா பார்த்துங்க. நான் என்ன சொல்ல ட்ரை பண்றோம்னாக்க, எக்ஸ்போனன்ட் எப்போதுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்க அவசியம் கிடையாது, நெகட்டிவ் இருக்க முடியும். ரியல் டயத்துல வந்து உங்களுக்கு வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்லாம் போடும்போது உங்களுக்கு நீங்க வந்து மைனஸ்ல கட்டாயம் இது வாய்ப்புகள் இருக்குது. அப்ப வரும்போது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. சரியா? வாட்ஸ்அப் போடுங்க. இந்த குரூப்ல உள்ளவங்க அவ்வளவு பேருமே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இருக்கணும். சரளா மேடத்துக்கு வந்து உங்க நம்பர் அனுப்பி வச்சிருங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, உங்களை வந்து வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம 2 குரூப் வச்சிருக்கோம். டெலிகிராம் ஒன்று இருக்கு, வாட்ஸ்அப் இருக்குது. அதை வந்து ஆட் பண்ணி வச்சுங்க. ரைட், இது உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுங்க. சரியா? பவர் மட்டும். ரைட், அப்புறம் முடிச்சிட்டோம். இப்படி கொஞ்சம் பாருங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த பவர் பார்த்த முடியாப்ப மேத்தோட பவர் பார்த்தோம், டேட்டாவில் இருக்குண்டு. அப்புறம் பைத்தான் வந்து நம்மளுடைய ஸ்கொயர் ரூட்டை வந்து எப்படி பண்ணிக்குது அது பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ நம்ம வந்து 2 ஸ்கொயர் பார்த்தோம், 4 இருக்குது. 4 ஸ்கொயர் பார்த்தோம், 16 பார்த்தோம், 10 ஸ்கொயர் 100 பார்த்தோம்ல. இப்போ ஸ்கொயர் ரூட் வந்து என்ன அப்படி பார்க்க போறோம். சரியா? இப்போ பார்த்துங்க, இது வந்து ஸ்கொயர் ரூட் எப்படின்னு பார்த்தது. சரி, நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னாக்க உங்களுக்கு 2 தெரியும், ஆட்டோமேட்டிக்கா தெரியும். சரிதானே? அப்புறம் பார்த்துங்க. அப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம். பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது அதையும் பார்த்துருக்கோம். ஏன் சொல்றோம்னாக்க, நம்ம வந்து இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம என்ன பண்ணாக்க, நீங்க மெஷின் கொடுக்கும்போது ஸ்கொயர்லாம் இருந்துச்சுனாக்க என்ன பண்ணணும், அதெல்லாம் மாற்றி நான் கம்ப்யூட்டருக்கு வந்து புரியுற மெஷினுக்கு வந்து புரியுற மொழியில கொடுத்தா மட்டும்தான் அது என்ன செய்யும், உங்களுடைய ஒரிஜினல் ரியல் லைஃப்ல டேட்டா வந்து
மெஷின் லேர்னிங் புரிஞ்சுக்கிற டேட்டாவை மாற்றி கொடுக்க வேண்டிய ஒர்க் நம்ம ஒர்க் உங்களுக்கு இருக்கு. சரியா பார்த்துங்க. நீங்க வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேட்டாவும் எதுல இருந்து என்ன ஒரு அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிக்க போறோம் லினியர் அல்ஜிப்ராவோட முக்கியமான பார்ட் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேட்டா வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து எப்படி மாற போகுதுன்னு வந்து பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டாபிக் இருக்குது. உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு எப்படி மாறுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது பார்க்க போறோம். ஓகேவா? லினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாபிக் மிக மிக முக்கியமான டாபிக் இருக்கு உங்களுக்கு. சரியா? கொடுக்குற டேட்டா வந்து மெஷின் வந்து எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மாத்திக்குதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் காமிச்சிடும் உங்கள்கிட்ட ஸ்கொயர் ரூட் பார்த்து. நான் எதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டு பேசிக்ல கான்சன்ட்ரேட் பண்றோம்னாக்க அடிப்படையே உங்களுக்கு நம்மளால வந்து இந்த டேட்டா செட் டேட்டாவை படிக்க தெரியல, இது வந்து ரேஷனலா இரேஷனல் தெரியாம இருந்துச்சுனாக்க நம்மளால என்ன செய்ய முடியாது, டேட்டா செட்ல உள்ள இன்ஃபர்மேஷன் என்னன்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு. அதனால தான் இது மெனக்கட்டு நடத்துறோம். பார்த்துங்க. சரி, இப்போ தெரியும் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்னா உங்களுக்கு வந்து 2 வரும். சரிதானே? பார்த்துங்க. அப்புறம் பாருங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து -4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 வச்சுங்களேன், அதுக்கு இல்லவே இல்லை. அது மாதிரி அதை என்ன பண்ண முடியாது, எனக்கு வந்து பைத்தான் வந்து புரிஞ்சிக்காது, வேல்யூ எரர் கொடுக்கும். அப்புறம் ஏன் வேல்யூ எரர் கொடுக்குதுனாக்க இந்த -1 வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். நாங்கள் உங்கள்கிட்ட இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்க ரேஷனல் ஃபேமிலி தான் பார்த்துருக்கோம், ரியல் நம்பர் ஃபேமிலி தான் நடத்திட்டு இருக்கோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி இடத்துல இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உள்ளது. சரியா? ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ரியல் நம்பர் ஃபேமிலி தான் பார்த்துட்டு இருக்கோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி நடத்தல நம்ம. சரி, கொஞ்சமா போயிடும் பாருங்க. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பார்த்தோம் நம்ம. சரிதானே? பார்த்துங்க. அப்புறம் இங்க பாருங்க 3 மைனஸ் மேத் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 போட்டிருக்கோம். இது என்ன கொடுக்குதுன்னு பாருங்க, நான் ஆன்சர் பண்ணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னங்க 2 தானே? குழப்பம் உங்களுக்கு குழப்பம் இல்லை. எனக்கு என்ன இந்த தேவை என்ன அப்படின்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எனக்கு கண்டுபிடிச்சிட்டு, ஓகேவா, அப்புறம் என்ன பண்றேன் 3 மைனஸ் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 போட்டிருக்கேன். சரி, என்ன பார்த்தோம் சொல்லுங்க. சரிங்களா? அது டைரக்டாவே சார் 3ல இருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2ன்னு வரும். 2 3 - 2னா நமக்கு 1ன்னு வரும். சரி, இப்போ ஸ்கொயர் ரூட் சரி சொன்னார் இல்லையா, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாக்க நமக்கு 2 வரும். ஓகேவா? நமக்கு வந்து 2, அப்புறம் 3 - 2 தானே? எஸ் சார், 3 - 2 3 - 1. ஸோ நம்ம இந்த நொட்டேஷன் நம்ம வந்து எப்படி போடணும் கற்றுக்கணும் நம்ம, அதான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸ்கொயர் ரூட் 4 கண்டுபிடிச்சாச்சு. அதுல இருந்து என்ன பண்றாங்க, அதாவது நேற்றுக்கு வந்து மழை பெஞ்சது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, அதை வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு பெஞ்ச மழையோட மைனஸ் பண்றோம் எனக்கு அப்புறம். ஸோ 3 - 2 1 ஆன்சர் வந்துருக்கு உங்களுக்கு. அது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இது நார்மலா தெரியும் உங்களுக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 தான் 10 வரும்போது உங்களுக்கு 10 வரும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 இந்த இருக்குது 11. சரி, இதெல்லாம் இதை விட்டுருங்க, இது முக்கியம் கிடையாது, நார்மலா உள்ளது. அப்புறம் அடுத்தது பாருங்க, இப்போ என்ன பண்றோம், நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பண்றேன், இங்க வந்து 4 1/2 1, ஓகேவா, 3க்கு போறோம் நம்ம. அப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வந்து 0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் கால் என்னது 0.5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஏன் என்ன உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றோம்னாக்க, இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இது மாதிரி உங்களுக்கு நம்பர் வந்துச்சுனாக்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் பயன்படுத்தி தான் எழுதுனீங்க. தாராளமா நாங்கள் என்ன பண்றோம், குவார்டருக்கோ 0.5க்கோ என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது முக்கியமான விஷயம். அதை நம்ம வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க. சரி தானே? பார்த்துங்க, அதே தான் வந்து சொல்றோங்க. சரி, இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து பைத்தான் எப்படி புரிஞ்சுக்குதுனாக்க, மேத்ன்னு ஒரு செப்பரேட் பேஜை எடுத்து அது உள்ள ஸ்கொயர் ரூட்னு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து எடுத்து அதுக்குள்ள என்ன பண்றோம், வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். ஸ்கொயர் ரூட் பாஸ் பண்ணோம்னாக்க எனக்கு கிடைச்சது உங்களுக்கு. சரியா? இதுதான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ரியல் நம்பர் சிஸ்டத்தை வந்து பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துங்க. ரைட், சரி. அப்புறம் இப்போ அது பார்த்தோம்னா உங்களுக்கு அப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். அப்புறம் கியூப் ரூட். ஓகேவா? கியூப் ரூட்னா உங்களுக்கு தெரியும், கியூப் ரூட் எப்படி புரிஞ்சுக்கிறது பார்க்க போறோம். ஸோ இதான் கியூப் ரூட் உள்ளது உங்களுக்கு. சரியா? கியூப் ரூட் பார்த்தோம் நம்ம. கியூப் ரூட் இப்போ நம்ம வந்து 64னாக்க 4 × 4 × 4 இருக்கு இல்லையா, கியூப் ரூட். 125னா 5 பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது பார்க்க வரோம். என்ன மெத்தட் இருக்கு நம்ம பைத்தான்ல, இந்த மேத்ல வந்து ஸ்கொயர் ரூட் இருந்த மாதிரி என்ன இருக்குது, கியூப் ரூட் இருக்குது. சி கியூப், அப்புறம் ரூட். சிபினா கியூப், ரூட்டுக்கு ரூட் இருக்குது.
ஸோ இது வந்து கியூப் ரூட் உள்ளது. நான் நடத்த மாட்டேன், நீங்க வந்து கோடு போட்டு பார்த்துங்க, கோடு மட்டும் வச்சிருக்கோம். ஓகேவா? மேத்ல வந்து இப்போ என்ன பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் பார்த்தோம், கியூப் ரூட் பார்த்தோம். உங்களுக்கு அகைன் கியூப் ரூட் என்ன பார்த்தோம், கியூப் ரூட் ஆஃப் 1/4, 1/2, 1/1 எல்லாமே நம்ம என்னெல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு பண்ணமோ கியூப் ரூட் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க என்ன வேணும் உங்களுக்கு வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ண போறோம். சரி, ஏன் சார் கண்டுபிடிக்கும் போது ஏன் இப்படி இருந்தா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதை இருக்குது என்கிட்ட ரியல் லைஃப்ல இது மாதிரி என்ன சொன்னா உங்களுக்கு டேட்டா ப்ரீ டேட்டா இருக்கும். சப்போஸ் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து 1 லட்சமா இருக்கும், 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும் இல்லையா? அந்த 1 லட்சம் 2 லட்சம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, டேட்டா செட் இதான் ரியல் டேட்டா இருக்குல்ல. இப்ப அவ்வளவு பெரிய டேட்டா மொத்தமா கொடுக்காம அதனுடைய ஒரு சுருங்கின வடிவம் இருக்குல்ல, அதை மாற்றி கொடுக்க போறோம். ஒரு டேட்டா வந்து என்ன பண்ண போறோம், அதுல ஒரிஜினல் வடிவத்திலேருந்து அதனுடைய சுருக்கப்பட்ட வடிவமா கொடுக்க போறோம். நம்ம சப்போஸ் என்ன பண்றோம், எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாருமே நம்ம வந்து மார்க் வாங்கியிருக்கோம். சப்போஸ் ஒருத்தர் வந்து 100 மார்க் வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் வந்து 50 மார்க் வாங்கியிருக்காங்க, 20 மார்க் வாங்கிருக்காங்க. நான் இப்படியே டேட்டா போய் நம்ம கொடுத்து வச்சுங்களேன். இப்ப 100, 50, 20 மெஷினுக்கு கொடுக்காம என்ன பண்றாங்க, இதை பிரிச்சிருந்தேன். இப்ப 10 டிவைட் பண்ணி கொடுக்குறேன். அப்ப என்ன கணக்கு போறோம், 10 எனக்கு வந்து இப்ப 5, 20 கொடுத்தா சரியா போச்சு. சரிதானே? எந்த பண்ணல 3 டேட்டாமே என்ன பண்றேன், 10 டிவைட் பண்ணிட்டேன். எனக்கு இல்லைனாக்கா 10 ஸ்கொயர் பண்ணுவேன், இல்லைனாக்கா ரூட் பண்ணுவேன், இல்லைன்னா கியூப் ரூட் பண்ணுவேன், பண்ணிட்டு கொடுக்க போறோம். ஸோ எனக்கு வந்து 100, 50, 20 எனக்கு ஒண்ணுதான். டேட்டா இன்னும் ஃபார்மேட் கொடுக்குறேன், மிஷின் கொடுக்குறேன். அது என்ன பண்றேன், 10 டிவைட் பண்றேன், பண்ணிட்டு 10, 5 வந்து 50க்கு வந்து 5, 20க்கு கொடுத்துட்றேன். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ஒண்ணுதான். இது ஏன் கொடுக்க போறோம், இப்படி பார்க்க போறோம் நம்ம. ஸோ சம்டைம்ஸ் என்ன செய்வோம்னாக்கா வந்து அது மூணுமே என்ன செய்வோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் பண்ணுவேன், நான் கியூப் ரூட் பண்ணுவேன். ஏன் சார் இப்படி நம்ம டேட்டா வந்து ஒரு ஃபார்ம்ல இந்த ஃபார்ம் மாற்ற போறோம்னாக்க இது இப்படி பார்க்க போறோம். ஏன் இப்படி மாற்ற போறோம், ஏன் 100 முழுசா கொடுத்தா என்ன அப்படிலாம் நம்ம வந்து ஏன் லினியர் அல்ஜிப்ரா ஆன்சர் இருக்கு. நம்ம மிஷின் கிட்ட ஒரிஜினலா டேட்டா கொடுக்காம ஏன் இன்னொரு ஃபார்ம்ல கொடுக்குறோம், நம்ம அப்படியே முழுசா கொடுத்தா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு எல்லாமே ஆன்சர் தான் நமக்கு வந்து லினியர் அல்ஜிப்ரா படிச்சாதான் ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து எப்படி டேட்டாவை வந்து மாத்தி கொடுக்குன்னு தெரிய போறோம் நமக்கு. இப்ப சப்போஸ் நீங்க வாங்க, நம்ம வந்து இந்த இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது, ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அப்புறம் வந்து லினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அப்ப தெரியும் ஏன் வந்து ஒரு டேட்டாவுடைய நார்மலான ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு ஏன் மாத்தி கொடுக்குறோம்னு நமக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ அப்பதான் படிப்பேன் நமக்கு. சரியா? ஓகே, ஆல்ரைட். சரி, நம்ம வந்து கியூப் ரூட் பார்த்தோம், அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்லாம் பார்த்து முடிச்சோம் நம்ம. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து இதை கோட் போட்டு பார்த்துங்க, டேரக்டா காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துங்க, சேம் தான். இப்போ நம்ம வந்து ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்து முடிச்சோம்ல, அதே மாதிரி வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி பார்க்க போறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் என்னன்னு பார்க்க போறோம் உங்களுக்கு. அப்புறம் இது மேபி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம, மேபி அது புதுசா இருக்கும். நான் மேத்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். இதை மட்டும் பார்த்துப்போம் நம்ம. சரி, நம்ம வந்து ரேஷனல் ஃபேமிலி வந்து ஒரு விஷயம் பார்த்து, நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் இருந்துச்சு, ஹோல் நம்பர் இருந்துச்சு, இன்டிஜர் இருந்துச்சு, ரேஷனல் இரேஷனல் பார்த்தோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி. முதல்ல எனக்கு ஏன் சார் இந்த இன்ஃபர்மேஷன் எங்க வரும்னாக்க நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போறேன், கவனிச்சுங்க. இந்த பாருங்க, முதல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும், ரியல் நம்பர் எப்போ இருக்கும் அப்படின்னு காமிச்சு நம்ம. இது உங்களுடைய நார்மலா உங்களுக்கு வந்து ரியல் நம்பர் ஃபேமிலி சொல்றோம். ஏற்கனவே ரேஷனல் நாக்குனாக்க அது வந்து ஃபிராக்ஷன் இருக்கும். ரேஷனல் நாக்கு உங்களுக்கு வந்து இப்போ -5 1 வந்து -1 எழுதலாம், -5 வந்து -5 ஃபிராக்ஷன் எழுத முடியும் சொல்றது இல்லையா? அப்புறம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் வச்சுங்க, எப்பெல்லாம் நீங்க வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் வரும்போது அதுல வந்து 2 விஷயம் இருக்குது. ரியல் நம்பர், அப்புறம் வந்து இமேஜினரி நம்பர் ஒன்று இருக்குது பாருங்க. சரியா? இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரியல் நம்பர். ரியல் நம்பரும் இமேஜ் நம்பரும் சேர்ந்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் 2 இருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல. ரியல் பார்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து ஒரு இமேஜினரி பார்ட் ஒன்று இருக்கும். 2 சேர்ந்தது காம்ப்ளெக்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. சரிதானே? 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்று ரியல் நம்பர் எதை பார்த்து முடிச்சு நம்ம, இந்த இருக்கு நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல் இரேஷனல் பார்த்து முடிச்சு நம்ம. அப்புறம் இந்த இதனுடைய ரியல் நம்பரும் இமேஜினரி நம்பரும் சேர்ந்து பார்க்க ஒன்னா இருக்குல்ல, அது பேர் தான் உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்னு பேர் உங்களுக்கு. அப்புறம் ஏன் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கணும் நம்ம உங்களுக்கு. சரியா? இப்ப இன்னொன்னு நீங்க அங்க பார்க்கும்போது என்ன பண்ணோம், நீங்க மேத்னு போட்டோம், ரேஷனல் நம்பர் எனக்கு வந்து உண்டாக்கணும்னாக்க என்ன பண்றீங்க வந்து மேத் டாட் ஸ்கொயர் ரூட் போட்டீங்க. ஏன் ஒருக்கா மேத்னு போட்டோம், மேத் போட்டோம் நம்ம. சரியா? அந்த மேத் போட்டோம் நம்ம, இந்த இருக்குல்ல மேத் போட்டோம். இது என்ன பண்ணோம்னாக்க இது வந்து நமக்கு வந்து ஒரு ரேஷனல் நம்பரை உண்டாக்குறதுக்கெல்லாம் பண்ணி பார்த்தோம் நம்ம. இந்த வர ஆன்சர்லாம் எப்படி உங்களுக்கு வந்து அப்புறம் ரேஷனல் நம்பரா இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ரேஷனல் நம்பரா இருக்குது.
எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் உண்டாக்கணும்னாக்க மேத்துக்கு பதிலாக சி மேத் போடணும். சி மேத்னா காம்ப்ளெக்ஸ் மேத் அர்த்தம் வந்துருக்கும். சரிதானே? அப்புறம் பார்ப்போம். எப்படி சார் என்னால ஒரு நம்பர் சிஸ்டம் நம்பர் கொடுத்துருக்கீங்க, இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இமேஜினரி நம்பரா எப்படி பிரிக்கிறது எல்லாம் போய் ஆன்சர் பண்ண போறோம் உங்களுக்கு. சரியா? பார்த்துங்க. சரி, முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. அதை பார்த்தா நம்ம ஐடியா வந்துடும் உங்களுக்கு. சரி, இங்க பாருங்க. ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குல்ல ஆர் நாட் டிஃபைன்ட் இன் த ரியல் நம்பர் சிஸ்டம். இங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் இங்க பாத்தீங்களா, ரூட் 5 இருக்குது. இப்ப சரியா? ரூட் 5 இருக்குது, -5 இருக்குது, ரூட் -3 இருக்குது. இதெல்லாம் இது இருக்கு இல்லையா? இதை கவனிச்சுங்க. இப்போ வந்து ஏன் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதுக்கு நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன சொல்றோம்? ரியல் நம்பர் அப்புறம் வந்து இமேஜ் நம்பர் ரெண்டு சேர்ந்தா காம்ப்ளெக்ஸ் சொல்றவங்களுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து பைத்தான் மூலம் எப்படி உண்டாக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். நம்ம நீங்க நார்மலா பார்த்தோம்ல, நம்ம ரூட் 4ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு 2 தான். ரெண்டையுமே போட்டு காமிச்சிருவோம், உங்களுக்கு தெரிய ஒரு ஆன்சர் வரும். சரி, ரெண்டையும் பண்ணிடுறேன். நம்ம வந்து எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 தெரியும் உங்களுக்கு, நார்மலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இருக்கு. சரிதானே? இங்க பாருங்க, நம்ம மேத் டாட் ஸ்கொயர் ரூட்னு வரும்போது எனக்கு வந்து என்ன கொடுக்குறேன்? எனக்கு வந்து இது வந்து ஒரு ரேஷன் நம்ம கொடுக்கும். இதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனக்கு வந்து மைனஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன கொடுக்குறேன்? எனக்கு வந்து ஒரு இரேஷனல் கொடுக்குது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அவுட்புட் பார்த்துங்க. -4 எப்படி கொடுக்குனாக்க இந்த நம்ம 4க்கு திரும்பி ஆன்சர் உங்களுக்கு அப்புறம் 4க்கு என்ன ஆன்சர் வரும்? உங்களுக்கு ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னாக்க நமக்கு ஆன்சர் வந்து 2 உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்புறம். சரியா? இந்த பாருங்க, இந்த இருக்குது. நம்ம இன்னும் கிளாஸ் ரூம் போகல. நம்ம வந்து அடிப்படை படிச்சுட்டு இருக்கோம், நம்பர் சிஸ்டம் படிச்சுட்டு இருக்கோம். லினியர் அல்ஜிப்ராக்குள்ள நம்ம இன்னும் போகல. ஞாபகம் வச்சுங்க. சரிதானே? நம்ம இன்னும் போகல. ஸோ நமக்கு வந்து நம்ம மேத் மூலம் நம்ம மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு பாருங்க. மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கொடுக்குறேன் எனக்கு. அப்போ எனக்கு ஆன்சர் எனக்கு வந்து நார்மலா எனக்கு வந்து வருது எனக்கு. இதே நான் சி மேத்னு கொடுக்கும்போது என்ன பண்ணுதுனாக்க எனக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னாக்க நார்மலா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய பைத்தான் நம்ம நார்மலா காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேத்ஸ் எப்படி இருக்குனாக்க இப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல எனக்கு வந்து அப்புறம் 7 பிளஸ் ஓகேவா 2i புரிஞ்சுங்க. இதுதான் நம்ம வந்து நார்மலா 7 பிளஸ். இந்த 7 வந்து ரியல் பார்ட்டு. இந்த ரியல் பார்ட்டையும் இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட் ஐன்னு இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்தா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரியல் நம்பரையும் இமேஜினரி பார்ட்டையும் எப்போ சார் இமேஜ் நம்பர் பயன்படுத்த போறோம் பார்க்க போறோம். நம்ம இந்தியெல்லாம் பார்க்க போறோம். இந்த +2i இருக்குல்ல, ஐனா இமேஜ் நம்பர் அர்த்தம் உங்களுக்கு. இது வந்து மேத்தமெட்டிக் கான்செப்ட். ஆனா பைத்தான் என்ன செய்யும்னாக்க எப்படி எழுதாது, அதே என்ன செய்யும் 7 பிளஸ் 2j எழுதும் பைத்தான் மட்டும். ஞாபகம் வச்சு மேத்தமெட்டிக்கலா எழுதும் போது என்ன பண்றோம்? 7 பிளஸ் 2i இது ரியல் நம்பர் பார்ட், இது வந்து இமேஜ் நம்பர் பார்ட். ரெண்டும் சேர்ந்துதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு பேர். அப்புறம் பைத்தான் என்ன பண்ணும்? இந்த ஐக்கு பதிலாக ஐ போடாம ஜே போட்டுக்கும். 7 பிளஸ் 2j எழுதிக்கும். ஸோ பைத்தான்ல வந்து இந்த இமேஜ் ஐக்கு பதிலாக நம்ம ஜே பயன்படுத்தணும். நம்ம அதுக்குதான் இப்போ நீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு? அப்புறம் வந்து 2jன்னு இருக்கு உங்களுக்கு. அப்புறம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அப்புறம் நான் வந்து காம்ப்ளெக்ஸா மாற்ற ஆசைப்பட்டேன்னாக்க என்ன பண்ண? சி மேத் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்க மேத்துக்கும் நீங்க வந்து சி மேத் வித்தியாசம் தெரியணும். நார்மல் மேத்ல உள்ள ரூட் என்ன பண்ணா எனக்கு வந்து ஒரு நார்மலா எனக்கு வந்து ஒரு ரியல் நம்பர் கொடுக்குது. இதே நான் சி மேத் கொடுத்தனாக்க என்ன பண்ணுறது? எங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அர்த்தம்னாக்க எனக்கு வந்து ரியல் நம்பர் இருக்கும், அதோட சேர்ந்து ஒரு இமேஜ் நம்பர் இருக்கும். பைத்தான் வந்து ஐக்கு பதிலாக ஜே போட்டுக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பைத்தான் வந்து பைத்தான் நோட்டேஷன் வந்து ஐ போடாது, அவுட்புட் வந்து நீ ஜே இருக்கும். ஓகேவா? இது மாதிரி தான் குழப்பம்லாம் கவனிச்சுங்க. இது புரியுது அப்படின்ற உங்களுக்கு? இப்ப பைத்தான் வந்து இமேஜின் நம்பர் வந்து ஐ நோட்டேஷன் கொடுக்காம ஜேன்னு வச்சுக்கோங்க. அதான் விஷயம். 7 பிளஸ் 2jனாக்க ரியல் பார்ட், இது வந்து ஐ பார்ட்.
இமேஜினரி பார்ட் ரெண்டும் சேர்ந்தா காம்ப்ளெக்ஸ் நம்பர். நார்மல் ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம மைனஸ் வந்து பண்ண முடியாது. அது வந்து காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும்தான் மைனஸ்ல வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும். நல்ல விஷயம் நல்ல விஷயம். ஞாபகம் விட்டீங்க. நல்ல தேங்க்ஸ். சரி இங்க பாருங்க இன்னொரு சொல்லுங்க பாருங்க. சபி சொன்னார்ல இப்ப எனக்கு வந்து இந்த பாருங்களேன் ஸ்கொயர் ரூட் போட்டிருக்குல்ல, ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கோம். இப்ப என்ன பார்த்தோம் நான் வெறும் ஸ்கொயர் ரூட் 4ன்னு கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? இத ரூட் 4ன்னு பாசிட்டிவ் கொடுத்த வாசி எனக்கு குழப்பம் கிடையாது. இதையே நான் வந்து -4ன்னு கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. அதான் சொல்லி சொல்றீங்க நீங்க. எஸ் சார் எஸ் சார். சரி -4 போடுறேன். எல்லாம் விட்டுருங்க. நார்மலா எனக்கு வந்து மேத் பண்ணிக்கிட்டேன். மேத் டாட் ஸ்கொயர் ரூட் நான் வந்து சி மேத் காம்ப்ளெக்ஸ் மேத் எடுத்துக்கிறேன். நார்மலா மேத் டாட் ஸ்கொயர் ரூட்னு கொடுக்குறேன். இப்ப நான் வந்து இது வந்து நம்ம 4 கொடுத்தா 2 ஆன்சர் வந்துச்சு. இப்ப மைனஸ் கொடுக்கணும். இப்ப மேத்ல போய் மைனஸ் எரர் தான் வரும். இருக்க முடியாது. சோ இதையே போய் என்ன பண்றோம் போயிட்டு சி மேத்ல மைனஸ் கொடுத்தோம்னாக்க என்ன கொடுத்து நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து நமக்கு. இதுதான் விஷயம். சரியா? எஸ். கொஞ்சம் நீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து நீங்க கோடு போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி கோடை வந்து நீங்க வந்து டிஸ்பிளே ஆகும் பண்ணா உங்களுக்கு புரிய வரும். ஏன் வந்து இப்படி பண்றான்னு தெரிய வரும் உங்களுக்கு. சரியா? நான் உங்களுக்கு கோடோட சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த நோட்ஸ் அனுப்பி வைக்கும்போது அந்த கோடை அனுப்பி வைக்கிறேன். நீங்க வந்து மேல வந்து -4 போடும்போது மேத் வந்து எடுத்துக்காது. நமக்கு வந்து எரர் வந்துச்சு. இதையே நமக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு வந்து மேத் டொமைன் எரர் வந்துச்சு. இதே நான் சி மேத்ல வந்து -4 கொடுக்கும்போது என்ன கொடுக்குது எனக்கு வந்து அது வந்து காம்ப்ளெக்ஸ் மாத்துது. ஏன்னாக்க மேத் டொமைனுக்கு வந்து மேத்னு போட்டோம்ல, இந்த சி மேத் போட்டோம்ல, மேத் டொமைனுக்கு வந்து இந்த நம்பர் வந்து என்ன பண்ணுது காம்ப்ளெக்ஸ் நம்பரா கொடுக்கக்கூடிய அது தகுதி கிடையாது. பட் சி மேத் ஃபங்க்ஷன்ல வந்து உள்ள ஸ்கொயர் ரூட்டுக்கு அந்த தகுதி இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வேலை பண்ணுது இருக்கோம். இதான் விஷயம். மேத் ஃபங்க்ஷன்ல நார்மல் சார் நார்மல் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஃபங்க்ஷனோட ஆப்போசிட் தான் வந்து ஸ்கொயர் ரூட்ங்கிறது. நார்மலா ஸ்கொயர் பண்ண ஒரு நம்பரை தான் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2ன்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்னா 2 ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணிருக்கோம். 2/2ன்னு போட்டோம்னா தான் 4ன்னு வந்திருக்கும். அப்ப நீங்க எந்த நம்பரை நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணாலும் ஈவன் அது வந்து நெகட்டிவான நம்பரா இருந்து நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் அது பாசிட்டிவா மாறிடும். அப்ப நார்மலா உள்ள மேத்துக்கு ஸ்கொயர் அப்படின்னாலே வந்து அது வந்து எந்த நம்பரும் பாசிட்டிவா மாறிடும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா பாசிட்டிவான நம்பரை மட்டும்தான் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். அதுதான் நார்மலா உள்ள மேத்ஸ்ல உள்ளது. ஸோ காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்து அப்ளிகபிள். காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்கும். சரியா? ரைட். நம்ம அதை வந்து பைத்தான் மூலம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நம்ம சி மேத்னு ஒரு பேக்கேஜ்ல உள்ள ஸ்கொயர் ரூட் மேத்துக்கும் ஸ்கொயர் ரூட் இருக்குது, சி மேத்துக்கும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நீங்க மைனஸ் நீங்க கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க நீங்க சி மேத்ல உள்ள ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கணும். சி மேத்ல உள்ள ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனுக்கு -4 கொடுத்தோம்னாக்க என்ன கொடுக்குது நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுக்குது. பைத்தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 4+7j எழுதாம 4+2i எழுதாம நம்ம வந்து 4+2j எழுதிக்குது. i + j வச்சுக்கணும் பைத்தான். அதான் விஷயம். நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து நான் என்ன பண்றோம்னா வந்து நம்ம அதுல உள்ள பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். இப்ப சி மேத்ல வந்து ஸ்கொயர் ரூட் 4 கொடுத்துருக்கோம். எல்லாமே என்னன்னா பாசிட்டிவ் 4.1 -0.1 கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே தானே? இது கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன ஆன்சர் வருது, நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்துக்கணும். சரியா? இப்ப என்ன உங்கள்கிட்ட சம்டைம்ஸ் நீங்க வந்து அந்த பைத்தான் சர்டிபிகேஷன் எழுதுறீங்கல்ல, அப்ப என்ன கொடுத்துருவாங்கன்னாக்க சண்முகம் இருக்காரு, அவர் தெரியும். இப்ப அவர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, பிசிஇபி எக்ஸாம் பாஸ், அவர் வந்து எக்ஸாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இது மாதிரி நீங்க போயிட்டு ஸ்கொயர் ரூட்ல போய் என்ன பண்றீங்க, ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் மேத்ல உள்ள ஸ்கொயர் ஃபங்க்ஷன் போயிட்டு நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4னா வேல்யூ ஏறாரு. ஓகேவா? ஏன் அந்த வந்து மேத்னு உள்ள பேக்கேஜ்ல ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணாக்க வந்து -4 வந்து அது வந்து மாற்றத்துக்கான அது பர்மிஷன் கிடையாது. சி மேத்ல இருக்குது. ஓகேவா? நீங்க சி மேத்னாக்க இது கரெக்ட், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன செய்யும் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4னாக்க என்ன கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் உடைய ஒரிஜினல் நோட்டேஷன் மேத்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி எங்களுக்கு வந்து 7+2i இருக்கணும். பைத்தான் என்ன கொடுக்குதுனாக்கா 7+2i கொடுக்காம 7+2j கொடுக்கும். ஐனாக்க இது மேத்தமெட்டிக் நோட்டேஷன் தான். i இமேஜ் நம்பரு, இது வந்து ரியல் நம்பர், இது வந்து ஐன்றது இமேஜ் நம்பர், ரெண்டும் சேர்ந்த வரதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரு. ஓகே, எல்லாம் ஓகே தான். டேட்டா செட்ல ஏன் சார் எங்க சார் பயன்படுத்துறோம், இதெல்லாம் காமிச்சிங்க, ரியல் நம்பர் ஃபேமிலி காமிச்சோம், இதெல்லாம் ஓகே தான் சார். இப்ப இதை எங்க சார் பயன்படுத்த போறோம் முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அதை மட்டும் பெண்டிங் வச்சுங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம வந்து டேட்டா செட்லையும் மெஷின் லேர்னிங்லையும் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்லையும் எப்படி பயன்படுத்துவோம்னு பார்க்க போறோம். நம்ம ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் முக்கியமான விஷயம் இருக்கு. அப்புறம் அது நடத்தும் போது உங்களுக்கு வரும். அதான் இப்பயே உங்களுக்கு ஜஸ்ட் ஹெட்ஸ் அப் இன்ட்ரோ கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம. ஓகே அப்படின்ட்டு
சரியா? இப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோம்னாக்க உங்களுக்கு வந்து மேத்ல உள்ள ஸ்கொயர் ரூட் வேற, சி மேத்ல உள்ள ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் வேற. அப்புறம் சபி வந்து முக்கியமான சொன்னாப்புல எப்போதுமே நம்ம வந்து ஒரு ரூட்டுக்குள்ளடி வந்து நமக்கு வந்து மைனஸ் ஒன்று இருந்துச்சுனாக்க அதனுடைய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்தோம். சரியா? அதை பார்த்துங்க. அதாவது நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா? சரிங்க. ரூட்டுக்குள்ளி என்ன இருக்கு, நம்மளுக்கு வந்து மைனஸ் இருக்குது. அப்புறம் ரூட்டுக்குள்ளி வெறும் 15 மட்டும் இருந்துச்சுனாக்கா அது வந்து ரேஷனல் நம்பர், ஏன் வச்சுங்க. ஓகேவா? அது வந்து ரேஷனல் அது இரேஷனலா இருக்கும், குழப்பம் கிடையாது. ரூட்டுக்குள்ளி மைனஸ் இருந்துச்சுனாக்க இது என்னது, உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரு. காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்கும், ஒரு ரியல் நம்பர் ஒன்று இருக்கும், அதனுடைய இமேஜினரி பார்ட் ஒன்று இருக்கும். அந்த இமேஜினரி பார்ட் ஐன்னு கொடுக்குறோம். ஆனா பைத்தன் என்ன செய்யணும்னாக்கா ஐக்கு பதிலாக ஜேனு போட்டுக்கும். இதான் விஷயம். இப்போ ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரூட்டுக்குள்ளி வந்து மைனஸ் இருந்துச்சோ அந்த நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு. சரியா? பாத்துங்க. அப்புறம் இதான் உங்களுக்கு வந்து அந்த நிறைய விஷயம் இருக்கு. இப்ப அது வந்து இப்ப இமேஜ் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர் என்ன, அது கொஞ்சம் பார்க்க போறோம். இப்ப இது டவுட் இருக்குதாச்சும் சபி சொன்ன விஷயம் பாத்துங்க. ரூட்டுக்குள்ளி வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா அது என்ன கொடுக்கும், உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கும். பைத்தான் நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் உண்டாக்குறதுக்கு வந்து நம்ம சி மேத்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த சி மேத்னு ஃபங்க்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் பண்ணணும் நம்ம. இதுதான் விஷயம் உங்களுக்கு. புரியுதா சார்? டவுட்னா கேட்டுங்க. டவுட்னா சரியா? இந்த கோடு வந்து நீங்க ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தா புரிஞ்சு போயிடும். உங்களுக்கு வந்து இது வந்து இமேஜ் நம்பரா காம்ப்ளெக்ஸ் நம்பரா உங்களுக்கு தெரிஞ்சு வரும் உங்களுக்கு. ரைட். இப்போ பாருங்க என்ன பண்றோம். அப்புறம் உங்களுக்கு போறோம். இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு பார்க்குறோம் பாருங்க. இங்க இப்ப 2 + 0j. சரியா? எனக்கு என்ன 2ன்றது எனக்கு என்ன ரியல் பார்ட். இந்த 0jன்றது வந்து என்னன்னாக்க இமேஜினரி பார்ட். ரெண்டும் சேர்ந்தது காம்ப்ளெக்ஸ் பார்ட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து 2 இருக்கும், ரியல் நம்பர் இருக்கும், அப்புறம் இமேஜ் நம்பர் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலா ஐன்னு இருக்கணும். பைத்தான் என்ன பண்ணுனாக்க ஐக்கு பதிலாக ஜேன்னு வச்சுக்கிறாங்க. அதான் விஷயம். சரிதானே? நம்ம பார்த்துங்க. ஓகேவா? இதான் சரி விஷயம். ரைட். நம்ம வந்து இப்ப காம்ப்ளெக்ஸ் ஃபேமிலி நம்ம வந்து பார்த்து முடிச்சோம். இப்போ எனக்கு என்ன பண்ண போறோம்னாக்க எனக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம். அது எது ரியல் நம்பரு, எது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரியல் நம்பரும் இமேஜ் நம்பரும் சேர்ந்துதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? இப்போ வந்து நம்ம வந்து அதை எப்படி வந்து பிரிக்க போறோம்னு பாக்குறவங்கள்ட்ட ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. அதை ரியல் நம்பர் எப்படி எடுக்கிறது, அப்புறம் பைத்தான் மூலம் எப்படி எடுக்கிறது பார்த்துப்போம். நம்ம மறுபடியும் சொல்றோம். நம்ம வந்து ஃபண்டமெண்டல் வந்து படிச்சுட்டு இருக்கோம், நம்பர் தேரி படிச்சுட்டு இருக்கோம், ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்து முடிச்சோம். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி பார்த்தோம். இது தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், லினியர் அல்ஜிப்ரா படிக்கும்போது நமக்கு வந்து இந்த கான்செப்ட் அங்கே யூஸ் பண்ண முடியும். அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம இன்னும் டாபிக் போகல. சரியா? பாருங்க. இப்போ என்ன பண்றோம், நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிக்ளேர் பண்றேன் பாருங்க. 3 + 2j டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டிக்ளேர் பண்றேங்க, பைத்தான்ல எப்படி பண்றேங்க பாருங்க. 3 + 2j எப்படி இருக்கணும்னாக்க 2 + i இருக்கணும். பைத்தான் வந்து i புரிஞ்சுக்காதுங்கிறவாச்சு 2 + j பண்ணியாச்சு. அப்புறம் பாருங்க. அப்புறம் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்றேன்னாக்க இந்த ரியல் பார்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஐ பார்ட் இருக்கு, இமேஜ் பார்ட் இருக்குது. இது வந்து எப்படின்னாக்க இது வந்து ஒரிஜினல் ரியல் பார்ட், இது வந்து ஒரிஜினல் வந்து இமேஜ் பார்ட். எக்ஸாம்பிள் பார்த்து புரியும் உங்களுக்கு. அப்புறம் இங்க பாருங்க. இதுல என்ன இருக்குனாக்க எனக்கு வந்து அப்புறம் ஒரு ரியல் நம்பர் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு இமேஜ் நம்பர் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டு இருக்கும். இது என்ன சொல்றோம்னாக்க உங்களுக்கு வந்து இது வந்து பியூர் ரியல் நம்பர். இது பை இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் 3/1/4 இருக்குது. ரியல் நம்பர் பார்ட் தான் இருக்குது. அது என்ன இல்லைனாக்க இமேஜினரி பார்ட் இல்ல. இமேஜினரி பார்ட் இருந்தா எப்படி இருக்குனாக்க உங்களுக்கு எப்படி இருக்கும், 3 + 1/4 போட்டுட்டு +2j இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன இருக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் பேர் உங்களுக்கு. அப்புறம் சரியா? டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு என்ன மூணுமே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இது வந்து பை காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஆனா என்ன இது வந்து ஜேன்ற பார்ட்டே இல்ல. இங்க எப்படி நான் உங்களுக்கு வந்து பியூர் இமேஜினரி பார்ட் இருக்குல்ல, 1j போட்டிருக்கேன். இதுல ரியல் நம்பரே இல்ல. இந்த இடத்துல 3 மாதிரி கிடையாது. இது பியூர், இது என்னது பியூர் இமேஜினரி பார்ட், இது பியூர் ரியல் பார்ட், இது ரெண்டும் சேர்ந்த பார்ட் காம்ப்ளெக்ஸ் பார்ட். இந்த டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படின்ட்டு. பியூர் இமேஜினரினா எப்படி இருக்கும், பியூர் ரியல் எப்படி இருக்கும், ரெண்டும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுங்க விஷயம். ஓகே சார்? சரி. வீட்டுல கொஞ்சம் நீங்க மறுபடியும் போயிட்டு கொஞ்சம் இப்போ ஸ்லோ முன்ன போட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அவ்வளவுதான் விஷயம். சரி. கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஏன்னா நான் மேத்தமெட்டிக்கல் பேக் வந்தீங்கல்ல, கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஜஸ்ட் நீங்க போயிட்டு உங்க ஒரு கோத்ரூ பண்ணா உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப போட்டு குழம்பிக்க வேண்டாம். புரியலனாக்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிருக்காதீங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து கேளுங்க, திருப்பி நடத்துறவங்களுக்கு. அப்புறம் நீங்க வந்து புரியாம போட்டு அதை பண்ணி இது பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிருக்காதீங்க. ஓகேவா?
அப்படின்னு. சரி, வேற ஆச்சும் ஆட் பண்ணுவாச்சும் சபி ஆட் பண்ணுமா? இது இன்டர்னலா எப்படி சார் அகைன் இது வந்து கன்வெர்ட் ஆகுது? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லும்போது நம்ம 3+2j சொல்றோம் இல்லைங்களா? சரி. அது வந்து டைரக்டா லைன் நம்பர் 6ல வந்து நம்ம டைரக்டா பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, லைன் நம்பர் 9ல அகைன் வந்து math.pine சொல்லும்போது பைன் சொன்னீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு 3.14 வரும். இது வந்து நம்ம வந்து இன்பில்ட் இன்ஃபர்மேஷன் அது. அதுதான் அது இன்பில்ட் இன்ஃபர்மேஷன். அது ஒரு ரெகுலர் நம்பர் மாதிரி வரும். பட் இங்க லைன் நம்பர் 13ல அது வந்து இமேஜினரி நம்பர்னு சொல்லும்போது நீங்க லோக்கலா டிஃபைன் பண்ணிருக்கீங்க which is not derived from the line number 5, கரெக்ட்டுங்களா? சரி. இல்ல Yes, உங்களை yes. கேக்குறேன். எஸ், கரெக்ட். ஓகே, இல்ல நான் என்ன நினைச்சேன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து we are separating the two entity alone அப்படின்றதான். இல்ல நம்ம பார்த்தோம்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 பார்த்தோம் இல்லையா? இல்ல அது புரியுது சபிகுலா. நான் என்ன கேட்டேன்னா இப்ப இந்த லைன் நம்பர் 5ல இவர் கொடுத்திருக்காரு 3+2jன்னு அத வந்து செப்பரேட்டா பண்றதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இதை பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரு நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பர் ஒன்று இருக்குல்ல, இதை பிரிக்கணும். இதுல ரியல் எது, இதுல வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து இந்த ரியல் நம்பரையும் இமேஜ் பிரிக்கிறதுக்கு இந்த பண்ணி பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் அதை காமிச்சிடறேன், உங்களுக்கு அதை காமிச்சிடறேன் தருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து ரெண்டா பிரிக்கணும். நம்ம வந்து ரியல் படம் தனியா எடுக்கணும், அப்புறம் ஐ தனியா எடுக்கணும். அதை பார்த்துருவோம் உங்களுக்கு. சரியா? மெத்தட் ஒன்று இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம போயிட்டு நம்ம சிஸ்டம் என்ன இது பைத்தான் புரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம 4+3jன்னு பண்ணாலே உங்களுக்கு என்னன்னாக்க இப்போ நீங்க வந்து வச்சீங்கன்னாக்க என்ன பண்ண உங்களுக்கு அப்புறம் இன்சர்ட் டாட் வச்சாக்க நீங்க என்ன பண்ண உங்களுக்கு வந்து ரியல்னு ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ரியல் நம்பர் பிரிச்சு கொடுத்துரும். அப்புறம் உங்களுக்கு வந்து எனக்கு இமேஜ்னு கொடுத்தீங்கன்னாக்க என்ன பண்ண உங்களுக்கு வந்து இது ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் என்ன சொன்னாக்க இந்த பார்த்தீங்களா ஒரு ஸ்பேன் மாதிரி போட்டிருக்குல்ல, இந்த ஸ்பேன்ன்றது வந்து ஆட்ரிபியூட்டா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதான் சொன்னா உங்களுக்கு இப்போ செம்ம படத்தை வந்து போட சொல்றாங்க. ஒரு ஐக்கானுக்கும் என்ன மீனிங்னு போட சொல்றாங்க உங்களுக்கு. அப்புறம் அந்த 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 நீங்க அந்த ஐஎம்ஏஜி ஆர்ஏஎல் வச்சுனாக்க அது உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள ரியல் எது பார்ட்டி என்ன, காம்ப்ளெக்ஸ் பார்ட்டி என்ன தெரிய பிரிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் எது அந்த ரியல் ஐஎம்ஏஜி இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டிமாங்க. ப்ராப்பர்ட்டி, ஆட்ரிபியூட்ஸ், ஃபங்க்ஷனு, கிளாஸஸ், பேக்கேஜஸ் நிறைய இருக்கு உள்ள. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல ரியல் ஐஎம்ஏஜி, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிரிச்சு உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துரும். இவ்வளவுதான் நம்மளுடைய ரியல் நம்பர் ஃபேமிலியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலியும். ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிட போதும். நம்ம அதுல இருந்து நம்ம நாளைக்கு என்ன செய்யணும், நமக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து கொடுத்துட முடியும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வந்து பிரிச்சு பார்த்தோம்ல, எனக்கு வந்து இது ஓகே சார், என்னட்ட ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சு, நம்ம வந்து ரியல் நம்பராகவும் நம்ம வந்து இமேஜ் நம்பரை பிரிச்சுக்கல, எனக்கு வந்து நானா உண்டாக்குனாக்க என்ன செய்ய முடியும். தாராளமா ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, சி மெத்தட்ல காம்ப்ளெக்ஸ் மெத்தடை நீங்க கொடுத்தோம்னாக்க என்ன செய்யும் உங்களுக்கு வந்து அதே உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை உண்டாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? ரியல் நம்பரையும் ஐ நம்பரையும் உங்களுக்கு வந்து உண்டாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதையும் பார்த்துருவோம் நம்ம. அதை பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டலோட நம்ம என்ன செய்வோம், லினியர் அல்ஜிப்ரா கிளாஸ் சொல்லி போவோம் நம்ம. சீரோகுமா சார் கொடுக்குறேன், இதை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாற்றணும் உங்களுக்கு. பார்த்துங்க. ஏன்னா எனக்கு என்ன எனக்கு வந்து இப்போ ரியல் நம்பர் வந்து இங்க ரியல் நம்பரே கிடையாது. டைரக்டா என்ன பண்ணுறது 0j தான். இங்க 1 ரியல் நம்பரு, 0 வந்து இமேஜ் நம்பர், 1+0j. ஓகேவா? 5 வந்து ரியல் நம்பர், 5+0j அது கொடுத்துட்டேன் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம். ஸோ இப்போ 5,1 சரியா? 5+1j, 5+2j, 5+3j. சரிதானே? பார்த்துங்க, இதான் விஷயம். எப்படி நம்ம வந்து ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம ரியல் இமேஜினரின்னு ஒரு ஆட்ரிபியூட்ட ப்ராப்பர்ட்டி வச்சு நான் பிரிச்சோம். இப்போ எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் மூலம் 2 இன்டிஜர் அனுப்புனாக்க எனக்கு என்ன பண்ணுறது உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வந்து உங்களுக்கு வந்து அது ரியல் நம்பராகவும், செகண்ட் அனுப்புறது வந்து என்ன பண்ணுறது வந்து இமேஜ் நம்பராகவும் அது மாற்றி கொடுக்குது நமக்கு. இதுதான் சார் விஷயம் அப்படின்னு. சரியா? சரி, அப்புறம் பார்த்துங்க. இது க்ளோஸாக கவனிச்சுங்க. அதுக்கு ஆப்போசிட் போட போகிறோம். இங்கே கவனிச்சுங்க. சரி, இங்கே நான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ரியல் நம்பர் இருந்துச்சு, அப்புறம் வந்து இமேஜ் நம்பர் இருந்துச்சுல்ல. இது வந்து 5 வந்து பெருசா இருக்குது ரியல் நம்பர். இது எப்படி இருக்குனாக்கா கம்மியா இருக்கு பாருங்க, 5+3j. இங்க பாருங்க, நம்ம வந்து ரியல் நம்பர் வந்து எப்படி இருக்குனாக்க வந்து சின்னதா இருக்குது, இமேஜ் நம்பர் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பெருசா இருக்குது. அப்புறம் இப்ப இங்க என்ன வித்தியாசம் யார் தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் 2+3j, 2+4j.
நம்ம என்ன கொடுக்குறோமோ அது என்ன எடுத்துக்கனாக்க ஃபர்ஸ்ட்ல உள்ளது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரியல் நம்பர் ஆகும். ரெண்டாவது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அது வந்து இதாக மாத்திக்குது, இமேஜாவும் மாத்திக்குது உங்களுக்கு. இதான் விஷயம். நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னாக்க அது உள்ள ரியல் நம்பரை தனியாக பிரிக்க தெரியணும். எனக்கு அப்படிலாம் வேண்டாம், நான் 2 நம்பரை கொடுத்து எனக்கு தனியாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணும் அப்படின்னாக்க காம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால வந்து என்ன செய்ய முடியும், பைத்தான்ல உண்டாக்க முடியும், நம்மளால உண்டாக்க முடியும். இதுதான் சார் விஷயம். இதான் நம்ம வந்து ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி. இதை முடிச்சுட்டு நம்ம அதில் முடிச்சிடும். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளிலிருந்து வந்து அல்ஜிப்ரானா என்ன, எப்படிலாம் பயன்படுத்த போகிறோம், இந்த ரியல் நம்பரையும் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்க அந்த லீனியர் அல்ஜிப்ராவில் பயன்படுத்துவோம். அதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், இன்ட்ரோ கொடுத்தோம். ரியல் நம்பர்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு வந்து கொடுத்தோம். நான் வந்து வரிசை என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு இப்போ இதை பற்றி நம்ம அல்ஜிப்ரா பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து நமக்கு வந்து ரியல் நம்பர் ஃபேமிலி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபேமிலி நம்ம பேசிட்டு முடியாது நம்ம, சரியா? இங்கே என்ன செய்ய போகிறோம்னாக்க லினியர் அல்ஜிப்ரா சம்மந்தப்பட்ட கான்செப்ட் தான் பேச போகிறவங்களுக்கு. அப்புறம் அது எப்படி நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி பார்க்கறது, எப்படி பிரிக்கிறது, ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி பார்க்க போகிறோம். இது இப்போ உங்களுக்கு வந்து இப்போ -8 வந்து இன்டிஜரா, ரேஷனல் நம்பரா, காம்ப்ளெக்ஸ் நம்பரா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல உங்களுக்கு. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து பண்ணோம். நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் பாலினாமியல்ஸு, மோனோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் வரிசையாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் வரும்போது இந்த நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எப்பவுமே 5னா என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்போ போய் நம்ம வந்து அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக வேண்டியது நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் நடத்தி உங்களுக்கு காமிச்சு நம்மகிட்ட நாளைக்கு வரிசை பார்த்துடணும். எப்படி நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ரா பார்த்துடணும். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான விஷயம். அந்த எல்லாமே நமக்கு அப்போதான் நம்ம டேட்டா செட்டை வந்து இந்த டேட்டாவோட ஒரு நம்பர் இருக்குல்ல, நமக்கு வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்ல இந்த நம்ம டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இதுதான் விஷயம். சரி, இதான் சார். நாளைக்கு நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த அடிப்படைக்குள்ள ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே. இதோட நம்ம ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. வேற நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும்.